வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். மல்லிகா மேம் வந்திருக்கீங்களா? மல்லிகா மேம் வந்திருக்கீங்களா? வந்திருக்காங்க மேடம். குமார் சார் வந்திருக்காரு. குட் ஈவினிங். அனுராதா மேம் வந்திருக்கீங்களா? அனுராதா மேம். சரி, ரைட். புதுசா வந்தவங்க எல்லாம் அந்த பேசிக் தெரியாது சொன்னவங்க வந்திருக்கீங்களா? நிறைய பேர் பேசிக் புரியல அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நான் ஜஸ்ட் பேசிக் தான் பண்ண போறேன். அதுக்கப்புறமா சார் ஃபர்தரா வந்து கண்டினியூ பண்ணுவாங்க கிளாஸ். ஓகேங்களா? வணக்கம் மேடம். கோபாலகிருஷ்ணன், திருப்பூருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். பீனா கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது சார். ஒரு 7:20 வரையும் எடுங்க நீங்க. 7:20 7:25 வரையும் எடுங்க. ரைட். ஓகே. எடுக்கிறேன் சார். நம்ம இன்னைக்கு பேசிக்ஸ் ஆரம்பிக்கிறோம். உங்களை எல்லாம் தெரியும், நம்ம வந்து பஞ்ச அங்கங்களை பயன்படுத்தி தான் இந்த திதி யோகம் கரணமுறை ஜோதிடத்துல பலன் எடுக்க முடியும். பஞ்சங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னா நாள், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த பஞ்ச அங்களை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த ஒரு கிரகம் பாசிட்டிவா நெகட்டிவா நற்பலன் கொடுக்குமா கெடுபலன் கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வந்து நாள்னா உங்களுக்கு வந்து தெரியும், வாரங்கள் 7 நாட்கள், 27 நட்சத்திரங்கள், 27 நாம யோகங்கள், 30 திதிகள், வளர்ப்புறை 15, தேய்கை 15, 11 கரணங்கள். இதை பேஸ் பண்ணினா நம்ம வந்து இந்த ஜோதிட திதியோக கரணங்கள் ஜோதிடத்துல பலன் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இந்த சார்ட் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பியிருக்கிறோம். இப்போ வந்து எந்த கரணத்துக்கு யாரு அதிதேவதை, யாரு கரணாதிபதி, நாம யோகங்கள் யாரு யோகி, அவயோகி, உபயோகி, அந்த லிஸ்ட் எல்லாம் வந்து இந்த குரூப்லயே ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம். ஸோ நான் அதுல வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்புறத நம்ம டைரக்டா வந்து ஒரு ஜாதகம் போட்டுட்டு அது எப்படி அது ஒரு கிரகக்குள்ள வந்து பார்க்க போறோம். ஒரு கிரகம் பாசிட்டிவா நெகட்டிவா எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்க போறோம். யாருக்காவது டவுட் ஏதாச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். இல்ல மேக்ஸிமம் யாரும் வீடியோ வந்து ஆன் பண்ண வேண்டாம். வீடியோ வந்து மியூட் போட்டு வைங்க, ஆடியோவும் மியூட் போட்டு வைங்க. பேசும்போது மட்டும் ஆடியோ ஓபன் பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே மேடம் சொன்ன மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து நீங்க ரெக்கார்டிங் கேட்கும்போது உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்காது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால இதே ஃபாலோ பண்ணுங்க நீங்க எல்லாரும். எப்பவுமே நம்ம வந்து இந்த கிரக பலம் அறியறதுக்கு பாவக கட்டம் தான் யூஸ் பண்ணுவோம், ராசி கட்டம் யூஸ் பண்ண மாட்டோம். பாவக கட்டம் என்னன்னா இப்போ வந்து ஒரு லக்ன புள்ளி இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப போடுறேன் பாருங்க. அந்த லக்ன புள்ளி வந்து உத்திரம். இப்போ இது வந்து 1 டிகிரில நிக்குதுன்னா ஒரு 10 டிகிரி அடிக்குதுன்னா 15 டிகிரி முன்னாடி 15 டிகிரி பின்னாடி, அதுதான் ஒரு பாவம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அப்போ இது வந்து ராசி கட்டம் வந்து வேற, பாவக கட்டம் வேற. ஸோ இது இந்த லக்ன புள்ளி வந்து 15 டிகிரி முன்னாடி 15 டிகிரி பின்னாடி இருக்கிறதா வந்து ஒரு பாவகம். ஸோ அந்த நீங்க அந்த லக்னம் நின்ற புள்ளி அந்த டிகிரில இருந்து முன்னாடி பின்னாடி எடுத்து அதே மாதிரி இந்த 2வது பாவம் 3வது பாவம் அப்படி இப்படி ஃபாலோ பண்ணிட்டே வரும். ஸோ இந்த பாவ கட்டத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரக பலத்தை பார்க்க போறோம்.
ஏன்னா நீங்க வந்து சூன்ய கிரகம் வந்து லக்னத்துக்கு 3 வரைட்டு 12 நின்றால் நட்பலன்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து நீங்க ராசி கட்டத்தை எடுத்தா உங்களுக்கு வராது. பாம்பு கட்டத்தை போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு அந்த இது கரெக்டா வரும். லக்னம் உத்திரம், செவ்வாய் சுவாதி. சுக்கிரன் சித்திரை. சூரியன் விசாகம். குரு பூராடம். புதன் கேட்டை. ராகு பூராடம். சந்திரன் ரேவதி. சனி மிருகசீரிஷம். கேது புனர்பூசம். இந்த ஜாதகர் வளர்த்துறை துவாதசி திதியில பிறந்திருக்காரு. வளர்த்துறை துவாதசிக்கு துலாம் வீடும் மகரம் வீடும் இது சூன்யமாகும். துலாம் மகரம். போர்டு கொஞ்சம் கீழே இருக்கு மேடம், சரியா தெரியல, இல்ல மேல போயிடு. என்ன சார்? போர்டு நீங்க மேல இருக்கிறதெல்லாம் தனி எதில் இருக்குது, சந்திரன் எதில் இருக்கிறதெல்லாம் மறைச்சிருக்கு. கிளியரா தெரியலீங்களா? போர்டு மேல் பக்கம் தெரியல மேடம். மேல ஸ்டார் தெரியல மேடம். ஸ்டார் திரும்பி ஒரு ரிப்பீட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் இருக்கு. இப்ப தெரியுதா? இப்போ ஓகே. கொஞ்சம் கீழே இருக்கு, கொஞ்சம் கீழே இருக்கு. கீழே இருக்குவா? கொஞ்சம். இப்ப தெரியுதா? இல்ல மேடம், இன்னும் கொஞ்சம் கீழே வரும். மேல கிரகம் தெரியுது, ஸ்டார் தெரியல, அவ்வளவுதான். போர்டோட மேல் பக்கம் தெரியல, மேலதான் மேடம். மேடம் கேமராவை கொஞ்சம் பேக் எடுங்க, கொஞ்சம் லைட்டா தெரியுதா? மேல அந்த கேமரா ஸ்டாண்ட் கொஞ்சம் பேக் எடுங்க, இன்னும் கொஞ்சம் பேக். ஓகே. இப்போ ஓகேயா? ஓகேதான் கரெக்டா? தெரியுது. ஓகேங்களா? தெரியுதுங்களா இப்போ? கிளியருங்களா இப்போ? இப்ப கிளியரா இருக்கு மேடம், இப்ப கிளியரா இருக்கு. சரி ரைட். ஓகே. ஓகே. வந்து துவாதசி வளர்ந்து துவாதசி திதிக்கு வந்து துலாமும் மகரமும் திரு சூன்ய வீடுகளாகும். துலாம் வீடும் மகர வீடும். ஓகேங்களா? துலாமோட அதிபதி யாரு? சுக்கிரன். மகரத்தோட அதிபதி சனி பகவான். இங்கே சுக்கிரனும் சனியும் திரிசூன்ய அதிபதிகள் ஆவார்கள். ஓகேங்களா? கேது எந்த நட்சத்திர கால் வாங்கி இருக்கு? கேது என்ன சார்? கேது புனர்பூசம். புனர்பூசம். ஆமா, கேது புனர்பூசம். கிளியரா இல்லைங்களா? புனர்பூசம். ஓகே தேங்க்யூ. இப்ப வந்து யோகம் வந்து நாம யோகம், திதி நாம யோகம். திதி நாம யோகத்துக்கு யோகி செவ்வாய் பகவான், அபயோகி கேது பகவான். உபயோகி
சனி, உப அவயோகி சந்திரன். காரணம் பாவம். பாவத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். முடக்கு முடக்கு கிரகம் சனி பகவான். வைநாசிக நட்பு போடல உங்களுக்கு இப்ப இந்த இது பாக்குறதுக்கு வைநாசிக அவசியம் இல்ல. நம்ம வைநாசியம் பலன் பார்க்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரல் கிரகம் எடுத்துக்கலாம். நியூட்ரல் கிரகம்னு கிரகம் வரும், சமநிலை கிரகங்கள். அது இந்த திரிசூனியம், யோகம், கரணம், முடக்கு எதுவுமே சம்பந்தப்படாத கிரகங்கள் தான் நம்ம சமநிலை கிரகங்கள், நியூட்ரல் கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம். நியூட்ரல் கிரகங்கள் சொன்னோம்னா இதுல சூரியன் இங்க சம்பந்தப்படுறாங்க பாருங்க. சூரியன் இருக்குங்களா? இல்ல. சூரியன் நியூட்ரல் கிரகம். நம்ம சந்திரன் சம்பந்தப்படுறாரா? ஆமா, சந்திரன் கேட்கிறாங்க. சந்திரன் நியூட்ரல் கிரகத்தை சம்பந்தப்படுறாங்க. அடுத்தது செவ்வாய், அவரு இங்க இருக்கிறாரு யோகி. புதன் இங்க இருக்கிறார பாருங்க. புதன் இங்க எங்கேயுமே சம்பந்தப்படல, தேசியத்துல இல்ல, யோகத்துல இல்ல, கரணத்துல இல்ல, முடத்துல இல்ல. புதன் சமநிலை கிரகம். குரு பாருங்க, குரு இங்க எங்கேயுமே சம்பந்தப்படல. குரு சமநிலை கிரகம். சுக்ரன் இருக்காரு, சுக்ரன் சனி பகவான். ராகு எங்கேயுமே இங்க சம்பந்தப்படல பாருங்க, ராகு. ராகு சமநிலை கிரகம். கேது இங்க இருக்கிறார். சோ இதுதான் நியூட்ரல் கிரகங்கள், சூரியன், புதன், குரு, ராகு. ஓகேங்களா? இதுல ஒரே சேம் கிரகமா வர கிரகங்கள் பாத்தீங்கன்னா சுக்ரன் நீங்க எங்கேயுமே பார்க்கல சேம். ஆனா அந்த சனி பகவான் திரிசூனிய அதிபதியா வந்திருக்கிறாரு, யோகியா வந்திருக்காரு பாருங்க, 2 இடத்துல வந்திருக்காரு. சரிங்களா? இப்போ ஒரு கிரகம் திரிசூனிய அதிபதிய யோகியாக வந்தால், யோகம் தான் செயல்படும். இப்ப இத நீங்க லக்னத்துக்கு 3, 6, 12 அப்படின்னு இங்க பார்க்க கூடாது. இது எடுத்துக்க கூடாது நீங்க திரிசூனியம். இங்க இங்க இதை யோகியா தான் பாக்குறோம் சனி பகவான. அதே சனி பகவான் நீங்க முடக்காவும் வர்றாரு பாத்தீங்களா? ஒரு யோகியே முடக்காக வந்தார், முடக்கு வேலை செய்யாது, யோகம் தான் வேலை செய்யும். இந்த ஜாதகத்துல முடக்கும் வேலை செய்யாது, இந்த திரிசூனியம் இந்த திரிசூனியம் வேலை பார்ப்பாரு. இந்த சுக்ரன் மாத்திரம் தான் திரிசூனிய தேர்தல வேலை பார்ப்பாரு இந்த ஜாதகத்துல. இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இல்ல மேடம். இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் யோகியா வராரு, அவரே கருணாநாதனா வராரு. சரிங்களா? இப்ப இது நல்ல ஸ்ட்ராங்கா வேலை பார்ப்போம். இந்த ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஜாதகருடைய செவ்வாய் காரகம் மிக மிக ஸ்ட்ராங்கா இருக்கும். செவ்வாய் காரகம் நிலபுலம், செவ்வாய் இதுல ஸ்ட்ராங்கா இருப்பாரு. டபுள் பலம் இந்த இது. ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு இதுல இந்த சித்தி நாம யோகத்துக்கு யோகி செவ்வாய், அவயோகி கேது, உபயோகி சனி, உப அவயோகி சந்திரன். ஓகேங்களா?
ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம லக்னம் வந்து உத்திரம்னு சொல்லிருக்கோம். உத்திரம் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? ஒரு யோகி உபயோகி கர்ணநாக நட்சத்திரத்தில் உள்ள கிரகம் லக்னம் உட்பட 9 கிரகங்களும் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். இப்ப வந்து செவ்வாய் யோகினா செவ்வாய் நட்சத்திரங்கள் என்னது? மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். கனிம நட்சத்திரங்கள் பினமேட்டம். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரூல் சொன்னீங்களே, கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க, எழுதிக்கிறேன். என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் இவங்க சொன்னீங்க இல்லையா ஒரு ரூல், அது கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. ஐ ஜஸ்ட் ரைட் இட் அப். ஓகே மேம். யோகி உபயோகி கர்ணநாதன் நட்சத்திரத்தில் யார் நின்றாலும் லக்னம் உட்பட 9 கிரகங்கள் நின்றால் அவை பாசிட்டிவ். இல்ல, யோகி உபயோகி கர்ணநாதன் நட்சத்திரத்தில் இப்ப வந்து ஒரு கிரகம் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 6 நட்சத்திரத்துல இருந்தா எனக்கு வந்து யோகியம் கர்ணநாதன் ஒரே கிரகமாய் போட்டனால 6 நட்சத்திரங்கள் தான் இது வந்து வருது. ஏன்னா கர்ணநாதனும் யோகியும் ஒரே இதாட்டாங்க. அப்ப மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 6 நட்சத்திரத்துல லக்னம் உட்பட 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா? அப்படிலாம் எழுதிருக்கேன் இல்லையா? இதுல எந்த கிரகம் இந்த 6 நட்சத்திரத்துல இருந்தாலும் பாசிட்டிவ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா மேடம்? புரிஞ்சுதா மல்லிகா மேம்? புரியுதுங்க மேடம். ரைட். வேற யாருக்கும் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு புரியலன்னா கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க லக்னம் வந்து இங்க உத்தரத்துல இருக்குது. இப்ப வந்து இது உத்தரங்கிறது வந்து யார் நட்சத்திரம்? சூரியனோட நட்சத்திரம் வந்து இங்க நியூட்ரலா இருக்கனால வந்து இது பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? செவ்வாய் வந்து இங்க சுவாதியில இருக்கு. செவ்வாய் இங்க யாரு? யோகி கர்ணநாதன் 2 ரூம் பண்றாரு. வந்து சுவாதி வந்து யாரு நட்சத்திரம்? சுவாதி யாரு நட்சத்திரம்? நியூட்ரல். ராகுவோட நட்சத்திரம் இது வந்து நியூட்ரல் நட்சத்திரம். அப்ப வந்து நானே சொல்லிட்டேன், யோகி உபயோகி கர்ணநாதன். 2வது ரூல் நோட் பண்ணிக்கோங்க. யோகி உபயோகி கர்ணநாதன் இந்த 3 கிரகமும் அவயவ நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டுமே கெடுபலன் நெகட்டிவ். யோகி உபயோகி கர்ணநாத கிரகங்கள் அவயவ நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டுமே கெடுபலன். இங்க வந்து இவர் யோகி கர்ணநாதன் நியூட்ரல் இருக்காரு, சோ பாசிட்டிவ். ஓகேங்களா? இப்ப வந்து இந்த செவ்வாய் சனி இந்த 2 கிரகமும் கேதுவோட நட்சத்திரத்திலேயே சந்திரன் நட்சத்திரத்தில் நின்றால் மட்டுமே நெகட்டிவ். ஓகேங்களா? இது கேதுவோட நட்சத்திரம் அக்னி மகம் மூலம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 6 நட்சத்திரத்துல இருந்தால்தான் கெடுபலன். யோகி உபயோகி கர்ணநாதன். இங்க வந்து செவ்வாய் வந்து யோகி கர்ணநாதன் அவர் வந்து சுவாதியில ராகோட நட்சத்திரம் இருக்கனால பாசிட்டிவ் நற்பலன். அடுத்தது சுக்கிரன் வந்து சித்திரையில இருக்காரு. சுக்கிரன் வந்து இங்க யாரு சொல்லுங்க? சுக்கிரன் யாரு? அதிபதி. ஓகே. புதுசா வந்தவங்க யாரு? இந்த கிரிதர் வந்திருக்கீங்களா? கிரிதர் குமார் வந்திருக்காங்க மேம். வெங்கடேஷன் சார் வந்திருக்கீங்களா? வெங்கடேஷன் சார் மேடம் வந்துருங்க மேடம். சார் உங்களுக்கு புரியுதா சார்? எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். நான் அப்புறம் பாத்துக்கிறேன், நீங்க போடுங்க மேடம். சரி, நீங்க பாருங்க. சரி பாருங்க மேடம். இங்க சுக்கிரன் வந்து திரிசூன்ய அதிபதி. ஓகேங்களா? திரிசூன்ய அதிபதி. நான் என்ன சொன்னேன்? ஒரு திரிசூன்ய அதிபதி திரிசூன்ய நட்சத்திரம் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 வந்தால் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னேன்.
சுக்கிரன் வந்து திரிசூன்ய கிரகம். லக்னத்துக்கு 3, 6, 8, 12 இல்ல வந்து இது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. இது வந்து 1ஆம் பாவம். இது 2 3 இப்படி வருது. அதான் அந்த 3, 6, 8, 12 போட்டு வச்சிருக்காரு. இது வந்து இங்க சுக்கிரன் வந்து இங்க லக்னத்துக்கு 2ல இருக்காரு. ஓகேங்களா? 2ல. ஆனா சுக்கிரன் அமர்ந்த சாரம் பாருங்க சித்திரை. சித்திரை வந்து யாரோட நட்சத்திரம்? யோகியோட நட்சத்திரங்க மேம். ஓகே வெரி குட். நட்சத்திரம். யோகியா வெரி குட். இப்ப வந்து நான் என்ன சொல்றேன், இந்த கிரகம் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 இருந்தால் நற்பலன் சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து இவர் லக்னத்துக்கு 2ல இருக்காரு இப்ப சுக்கிரன். இதே ஒரு 3, 6, 8, 12 வந்து இருந்தா பாசிட்டிவ் தான். லக்னத்துக்கு 2 ஆனா அவர் என்ன சாரத்துல இருக்காருன்னா யோகி கர்ணன் சாரத்துல இருக்காரு. நான் என்ன சொன்னேன், எந்த கிரகமும் லக்னம் உட்பட 9 கிரகமும் யோகி உபயோகி கர்ணன் சாரத்துல இருந்தால் நற்பலன் சொன்னோம். இங்க வந்து என்ன சொன்னோம், இங்க வந்து யோகம் தான் செயல்படும் உங்களுக்கு. இந்த இது வந்து இது செயல்படாது. எப்பவுமே வந்து இந்த நான் என்ன சொன்னேன், யோகி திரிசூன்யம் ஒரே கிரகமா இருந்தா நான் என்ன சொன்னேன், யோகம் தான் செயல்படும் சொன்னேன் இல்லைங்களா? அப்ப நீங்க வந்து இங்க வந்து திரிசூன்யத்தை இங்க பார்க்க கூடாது, ராங் போட்டுட்டு யோகத்தை தான் பார்க்கணும் நீங்க. சுக்கிரன் வந்து சித்திரையில யோக சாதனை வாங்கியிருக்காரு. சோ இவர் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். இது வந்து அவசியம் இல்லை 3, 6, 8, 12 போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்து இந்த சாரம் யோகி கர்ணன் சாரம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது சூரியன் வந்து விசாகம். சூரியன் இருந்து இங்க யாரு? நியூட்ரல். நியூட்ரல் கிரகம். அவர் நின்ற சாரம் வந்து விசாகம். விசாகம் யார் நட்சத்திரம்? குரு நட்சத்திரங்க மேம். குரு வந்து இங்க என்ன ரோல் பிளே பண்றாரு? நியூட்ரல் தாங்க மேம். நியூட்ரல். சோ சமநிலை. இது எதுலயுமே இன்வால்வ் ஆகிறதுனால அது சூரியத்திலேயே யோகத்திலேயே கர்ணத்திலேயே குணத்திலேயே இன்வால்வ் ஆகவே இல்லை. அதனால வந்து அவர் வந்து நியூட்ரலா இருக்காரு. ஓகேங்களா? சோ இது வந்து நியூட்ரல் பாசிட்டிவ். நியூட்ரல் கிரகம் நியூட்ரல் நட்சத்திரத்தில் இருப்பது பாசிட்டிவ் நற்பலன். வந்து இது வந்து என்ன தெரியுமா, கெடுக்கவே செய்யாது, மிக நற்பலனை செய்யாது, சமநிலையா இருக்கும். அதோட அர்த்தம் தான். அடுத்தது புதன் கேட்டை. புதன் வந்து இங்க யாரு? நியூட்ரல் மேம். நியூட்ரல் கிரகம், சமநிலை கிரகம். அவர் நின்ற சாரம் கேட்டை வந்து யாரோட நட்சத்திரம்? அவரோட சுயசாரத்துல தான் இருக்காருங்க மேம். சுயசாரம். கரெக்ட், சுயசாரம். அப்ப வந்து நியூட்ரல் தான் அதோட அர்த்தம் வரும். அப்ப அது வந்து நியூட்ரல் கிரகம் நியூட்ரல் சமநிலையில் இருக்குது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். அடுத்தது குரு பூராடம். குரு வந்து இங்க யாரு? குரு பகவான் நியூட்ரல் நட்சத்திரம் மேம். நியூட்ரல் கிரகம். இந்த நட்சத்திரம் சாரம் வந்து பூராடம். பூராடம் யாருக்கு நட்சத்திரம்? சுக்கிரனோட நட்சத்திரங்க மேம். சுக்கிரன் வந்து இங்க யாரு? திரிசூனி அதிபதி. சோ அவரின் நட்சத்திரங்கள் என்னது? பரணி, பூரம், பூராடம், பூரம், பரணி. பரணி, பூரம், பூராடம். பரணி, பூரம், பூராடம் திரிசூன்ய நட்சத்திரங்கள் சொல்றோம் இல்லையா? சோ திரிசூன்ய நட்சத்திரம் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 வந்தால் நற்பலன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரூல். திரிசூன்ய நட்சத்திரம் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 வந்தால் பாவக முறைப்படி, இது பாவக கட்டம் இல்லையா? பாவக முறைப்படி லக்னத்துக்கு 3, 6, 8, 12 வந்தால் நாட்பலன் சொல்லியிருக்கிறோம். ஓகேயா? இப்ப வந்து இது வந்து எத்தனாவது பாவம் பாருங்க, 1, 2, 3, 4 இருக்காரு. இது வந்து 4. இப்போ வந்து அந்த ரூல் அப்ளை ஆகுமா உங்களுக்கு? அப்ளை ஆகாதுங்க மேம். அப்ப என்ன ஆகும், அதோட ரிசல்ட் என்ன சொல்றோம்? அப்ப டீச்சரா 4ல இருந்தா பூராடம் வந்து நெகட்டிவ். அது வந்து நியூட்ரல் கிரகம் திரிசூல நட்சத்திரத்தில் நெகட்டிவ். இப்ப திரிசூல நட்சத்திரம் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 வந்தால் பாசிட்டிவ். பிற இடங்களில் வந்தால் இப்ப வருது இல்லையா 1, 2, 4, 7 இந்த இடத்துல எல்லாம் வந்தா யோகி உபயோகி கர்ணநாதன் நட்சத்திரத்தில் நின்றால் மட்டுமே பாசிட்டிவ். பிற இடங்களில் லக்னத்துக்கு திரிசூன்ய நட்சத்திரம் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 வந்தால் நற்பலன் பாசிட்டிவ். அதுவே பிற இடங்களில் வந்தால்
யோகி உபயோகி கர்ண நட்சத்திரத்தில் நின்றால் பாசிட்டிவ், மற்ற இடங்கள் எல்லாம் நெகட்டிவ். ஓகேங்களா? இங்க வந்து குரு பகவான் நெகட்டிவ். அடுத்தது ராகு பகவான். ராகு வந்து இங்க யாரு? நியூட்ரல். நியூட்ரல். ராகு வந்து இந்த வந்து என்ன யாருடைய இடத்துல நிக்கிறாரு? பூராடம் யாரோட நட்சத்திரம்? சுக்கிரனோட நட்சத்திரம் திரிசூனி அதிபதி. சுக்கிரன் தான். திரிசூனி அதிபதி நட்சத்திரம். இப்ப நான் என்ன ரூல்ஸ் சொன்னேன்? இப்ப ஜஸ்ட் முன்னாடி நான் இப்ப என்ன ரூல்ஸ் சொன்னேன்? யாராவது ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணுங்க. அது 3, 6, 8, 12 இருந்தா மட்டும் பாசிட்டிவ் மேம். திரிசூனி அதிபதி நட்சத்திரம் ஃபுல்லா சொல்லுங்க. திரிசூனிய நட்சத்திரம் மற்றவங்களுக்கு புரியும் இல்லையா? திரிசூனிய நட்சத்திரம் லக்னத்திற்கு 3, 6, 8, 12 வந்தால் பாசிட்டிவ்னு சொல்றோம். பிற இடங்களில் வந்தால் யோகி உபயோகி கர்ணநாதன் நட்சத்திரத்தில் நின்றால் மட்டுமே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இப்ப இங்க வந்து அவரு இது வந்து நியூட்ரல் கிரகம். திரிசூனிய வந்து லக்னத்துக்கு 5ல வந்துருக்கு. ஓகேங்களா? அப்ப வந்து இது நியூட்ரல் கிரகம். இங்க வந்து யோகி உபயோகி பண்றது யாருமே வந்து வரல. ஓகேங்களா? இதுவே இந்த இடத்துல யோகி உபயோகி கர்ணநாதன் வந்துச்சுன்னா இது வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா? புரியுதா? சந்திரன் ரேவதி. சந்திரன் வந்து இங்க யாரு? அபயோகி, உப அபயோகி. உப அபயோகி சந்திரன். ஓகே. அவர் என்ன சாரத்துல நிக்கிறாரு? புதன் ரேவதி நட்சத்திரம் மேம். புதன் சாரத்துல இருக்காரு. ரேவதி வந்து யாரு நட்சத்திரம்? புதன். புதன் நட்சத்திரம். புதன் வந்து இங்க யாரு? நியூட்ரல் கிரகம். நியூட்ரல் கிரகம். இப்ப வந்து நெகட்டிவ் தானங்க மேம்? நெகட்டிவ் தான். நான் ரூல் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அவயோகி உப அவயோகி கிரகம். அவயோகி உப அவயோகி கிரகம் யோகி உபயோகி கர்ணநாதன் சாரத்தில் நின்றால் மட்டுமே நற்பலன், பாசிட்டிவ். பிற இடங்கள் எல்லாம் நெகட்டிவ். ஓகேங்களா? இது உப அவயோகி நியூட்ரல் கிரகத்துல வரனால இது நெகட்டிவ். இதுவே இந்த யோகி உப அவயோகி கிரகம் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 வந்தால் நல்லது. லக்னத்துக்கு 3, 6, 8, 12 திருசூனிய நட்சத்திரத்தில் வந்தால் விபரீத ராஜயோகம். ஃபார் எக்ஸாம்பிள், கேது வந்து சந்திரன் வந்து 8ல இருக்காரா? 8ஆம் தேதி 8ஆம் இடம் தானே இது. 8ல இருக்காரு. இவரே இப்ப வந்து பரணியில வந்திருக்காரு அப்படின்னா அப்ப வந்து என்ன கொடுக்கும்? சுக்கிரன் திரிசூனியில வந்துட்டு 8ல. நான் என்ன சொன்னேன்? லக்னத்துக்கு 3, 8, 12 திரிசூனிய நட்சத்திரத்தில் வந்தால் பாசிட்டிவ்னு சொன்னேன் இல்லையா? அது ஒரு அபயோகி லக்னத்துக்கு 8ல் திரிசூனிய நட்சத்திரத்துக்கு வந்தால் விபரீத ராஜயோகத்தை கொடுத்துவிடும். அது வந்து டபுள். ஓகேங்களா? சோ இதுல வந்து ரேவதியில வந்திருக்கு. இந்த ரேவதிக்கு பதிலா பரணியில வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? பாசிட்டிவ் ஆயிருக்கு. பாசிட்டிவ் ஆயிரும், விபரீத ராஜயோகத்தை கொடுத்துவிடும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? டவுட்டுங்களா? யாருக்கா டவுட்டுங்களா? டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் புரியறதுக்கு. நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி 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 பார்க்கணும். இது வந்து ஒரு தடவை எல்லாம் புரியாது. நீங்க அது ஜாதகம் போட்டு பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்கறது உங்களுக்கு வந்து அது ஈஸியா வரும். அடுத்து சனி மிருகசீரிஷம். பாசிட்டிவ். என்ன சார்? செவ்வாயோட நட்சத்திரம், செவ்வாயோட கரணநாதன் நட்சத்திரத்தை நிக்கிறாரு, அதனால பாசிட்டிவ். சனி பகவான் யாரு? உபயோகி. உபயோகி இந்த சாரம் யோகியோட சாரம். யோகி கரணநாதன் சாரம். பாசிட்டிவ். பாசிட்டிவ்.
நம்ம சொல்லிட்டோம் யோகி கணநாதன் சாரத்தில் யோகி உபயோகி கணநாதன் சாரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் பாசிட்டிவ்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது கேது புனர்பூசம். கேது புனர்பூசம் நம்ம பாசிட்டிவ் தாங்க மேம், ரெண்டுமே நியூட்ரல் கிரகம். நியூட்ரல். மேம் சாரி, கேது வந்து அவயோகி. கேது அவயோகி. ஓகே. ஆமாங்க. புனர்பூசம் வந்து என்னது? இது வந்து நியூட்ரல். நான் என்ன சொன்னேன்? அவயோக கிரகம், ஒரு அவயோக கிரகம், உப அவயோக கிரகம், யோகி உபயோகி கடனான சாரத்தில் இருந்தால் மட்டுமே பாசிட்டிவ் சொல்லியிருக்கிறேன். ஆனா அவர் எங்க நிக்கிறாரு? ஒரு நியூட்ரல் சாரத்தோட நிக்கிறாரு. குரு வந்து இங்க நியூட்ரல் ஆகி விட்டாரு. நியூட்ரல் கிரகத்தோட சாரத்தினால இது வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? ஓகேங்களா? யாருக்காவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல உங்க ஜாதகத்துல ஏதாவது டவுட் இருந்தா கூட கேட்கலாம் நீங்க. மல்லிகா மேம், டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த கடைசி இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரேவதி பரணி சொன்னீங்க இல்லையா? ஆமா மேம். நான் எதுக்காக சொன்னேன்னா வந்து நான் என்ன சொன்னேன், சூரிய நட்சத்திரம் லக்னத்துக்கு 3, 6, 8, 12 இருந்தால் நான் பலன் சொன்னேன் இல்லையா? அதுவே ஒரு அவயோகி, ஒரு அவயோகி அங்க போய் நின்றுட்டு இந்த பரணி நட்சத்திரம் என்னன்னா அது வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுத்து விடும். நம்ம பாரம்பரியத்துல சொல்றாங்கல்ல, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்றாங்க இல்லையா? அது 8ல போயிட்டு சூரிய நட்சத்திரம் தான் நிக்குது. அது வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுத்து விடும். அது அந்த கான்செப்ட்ல நான் சொல்றேன். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அந்த கான்செப்ட். ஓகேங்களா மேடம்? ஓகே மேடம். ஓகே மேடம், ஒரு டவுட் மேடம். கருணாநாதன் வந்து மேடம் பாலமுருகன் சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். எனக்கு நீங்க பேசுறது கிளியரா கேட்கல சார். ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க. இப்ப கருணாநாதன் வந்து வக்கரமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க மேடம், பலன் மாறுபடுமா மேடம்? இல்ல ஆமா, வக்ரம், பார்வை, அட்டமாதிபதி, பாலகாதிபதி, அந்த இது அதெல்லாம் நம்ம வந்து பாக்குறது இல்ல சார். இந்த திதியோக கரணத்துல இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கிரகத்தோட பலத்தை கணக்கிடுறோம். வந்து நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு. வக்ரம் வந்து நம்ம இப்ப பாக்குறது இல்ல சார். வக்ரம், அந்த அஸ்தங்கம், அந்த இதெல்லாம் வந்து இப்ப நம்ம வந்து அதுக்கு இதுல வந்து பாக்கல. பார்வைகள், அந்த மாரகாதிபதி, அட்டமாதிபதி, அந்த இதெல்லாம் வந்து இதுல வந்து இப்ப நம்ம அந்த ஒரு கிரக பலம் பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்றது இல்ல சார். மேடம் ஒரு சின்ன டவுட் மேடம். ஒரு ஜாதகத்துல எனக்கு ஒரு டவுட் வந்து மேடம், இப்போ வந்து செவ்வாய் வந்து திதிசூன்யமா வராது. திதிசூன்யமா வந்து 4ஆம் வீட்டுல இருக்காரு, லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல இருக்காரு, 4ஆம் நட்சத்திரம். அந்த செவ்வாய் வந்து சூரிய நட்சத்திரம் உத்தரத்துல இருக்கு, அது திதிசூன்யம் 3. ஸோ இந்த திதிசூன்யம் 4 வந்து திதிசூன்யம் 3ல இருந்தாக்க நம்ம விபரீத ராஜ்யம் எடுத்து செவ்வாய் பாசிட்டிவ் எடுத்துக்கலாம் தானே? ஆமா சார். 4ல இருந்து அது வந்து விபரீத ராஜ்யத்தை எல்லாம் கொடுக்காது. அது பாசிட்டிவாவும் செயல்படாது. எப்போ பாசிட்டிவா செயல்படும்னா அது வந்து நான் சொன்னேன் 4ல இருந்தா அதான் மேடம். இல்ல மேடம், செவ்வாய் வந்து திதிசூன்யம் 4, அது வந்து சூரிய நட்சத்திரம் இருக்கு, அது திதிசூன்யம் 3. சோ திதிசூன்யம் 4 இருக்கு வந்து திதிசூன்யம் 3ல இருக்கும்போது விபரீத ராஜ்யம் வரா மாதிரி எடுத்துக்கலாமா? எனக்கு புரியல சார், நீங்க சொல்றது புரியல.
செவ்வாய் இல்ல, வந்து செவ்வாய் வந்து திதி சூன்யம் 4 லக்னத்துக்கு 4ல இருக்கு. 4ல இருக்கா? என்ன சொல்றீங்க? ஆமா. 4. ஆமா. ஓகே. அது இப்போ வந்து செவ்வாய் வந்து 2 3 4 இங்க வந்து அது திதி சூன்ய அதிபதி. திதி சூன்ய அதிபதி செவ்வாய். செவ்வாய் 4ல இருக்காரு. ஆமா. ஓகே. அது வந்து சூரியன் நட்சத்திரம், சூரியன் வந்து 3ல இருக்காரு. சூரியன் நட்சத்திரத்துல சூரியன் வந்து 3ல இருக்காரு. அது ஒரு திதி சூன்யம். சூரியன் ஒரு திதி சூன்யம். சூரியன் வந்து 3ல இருக்காரு. அவரும் திரிசூன்ய அதிபதி இருக்காரு. ஆமா. அப்போ எப்படி எடுத்துக்கணும்? ஓகே. சஷ்டி திதியா? ஓகே. ஆமா. சோ சூரியன் வந்து 3ல இருக்காரு. திரிசூன்ய டிகிரி 3ல இருக்காரு இல்லையா? ஆமா ஆமா. சோ அது விபரீத ராஜயோகம். சோ அப்ப செவ்வாய் பாசிட்டிவா எடுக்கலாம். செவ்வாய் எப்படி பாசிட்டிவ் ஆகும்? இல்ல மேடம், சூரியன் தானே 3ல இருக்காரு. சூரியன் 3ல இருக்காங்க. செவ்வாய் நிக்கிற நட்சத்திரம் இல்ல, செவ்வாய் நிக்கிற நட்சத்திரம் சூரியன் தானே. செவ்வாய் வந்து நிக்கிற நட்சத்திரம் சூரியன். செவ்வாய் நிக்கிற நட்சத்திரம் சூரியன். ஆமா. செவ்வாய் திதி சூன்ய அதிபதி 4ல வந்து உங்களுக்கு வந்து வராது சார். 4ஆம் இடத்துல அந்த 3 பொதுவாகவே ஜாதகம் பேச முடியாது சார். நீங்க சொல்லிருங்க. ஜாதகம் சொல்லுங்க, நான் போடுறேன். சொல்லுங்க. இல்ல மேடம், அது வந்து இன்னொரு நாள் தான் போடணும். ஏன்னா 7:30 ஆயிடுச்சு. சாரோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி சரி. ஆமா. நான் போன்ல இன்னொரு நாள் நம்ம ஒரு ஜாதகத்தை போட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். இன்னொரு நாள் வேணா போட்டு அனுப்பிருப்பாண்டா சார். ஓகேங்களா? டைம் ஆச்சு இப்போ. ஓகே. ஓகேங்களா சார்? நீங்க எடுத்துக்க இது பண்ணுங்க சார். குருஜி வந்துட்டேன். நான் வந்துட்டேன். பீனா நான் வந்துட்டேன். சரிங்க சார். ஓகே ரைட். நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? ரைட், ஓகே. இப்போ பார்த்த ஜாதகத்தையே நம்ம வந்து தசாபதி பலன்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார். ரைட். இப்போ பார்த்த ஜாதகத்தினுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட்டு, டைம், பர்த் பிளேஸ் சொல்லுங்க. மேடம் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். மீனா இருக்கீங்களா? இருக்காங்களா? மீனா இருக்கீங்களா? அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீடியோ கட் பண்ணும்போது அதுவும் கட் ஆயிருக்கும். இல்லை அவங்க எதுவும் கட் பண்ண தேவையில்லையே, நம்ம தானே கட் பண்ணுறோம், நம்ம தான் மாற்றி விடுறோம். சரி, ஓகே. யாராவது நோட் பண்ணீங்களா அந்த டேட் டைம்? மீனா இருக்கீங்களா? லெஃப்ட் இருந்து வந்துச்சுங்க ஐயா. சரி, அவங்க ஏதாவது வேறு வேலையாக கூட இருக்கலாம். அது டேட் டைம்லாம் நோட் பண்ணீங்களா? பண்ணலையா யாரும்? சரி, நோட் பண்ணிருக்கு சார். பாண்டியராஜன், அந்த டேட் தெரிஞ்ச சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த்
பீனா மேடம் வந்துட்டாங்க. ஆ பீனா மேடம், இந்த டேட் ஆஃப் பர்த் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நம்ம மறுபடியும். நீங்க பாத்தீங்கல்ல, நீங்க போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல, அந்த டேட் ஆமா சார். டைம் பர்த் பிளேஸ் சொல்லுங்க. சொல்றேன் சார். ஓகே சார். 18/11/72. டைம் சொல்லுங்க. 2:15 AM. 2:15 AM. 2:15. ஆ மதுரை. மதுரை. ரவி முனுசாமி வந்திருக்காரா கிளாஸ்க்கு? அவர் வந்தாரு சார், சொன்னாரு. ரவி சார். ஆமா, வந்தாச்சு. ரெவினா இருக்காங்க, லைன்ல இருக்காங்க. ரவி சார் இருக்கீங்களா? ரெவினா இருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க சார். சரி ரைட் ஓகே. திதி சொல்லுப்பா. வளர்பிறை துவாதசி சார். வளர்பிறை துவாதசியா? ஆமா சார். துவாதசி சுக்ரன் சனி. சுக்ரன் சனி திதி சூன்யம். சித்தி நாம யோகம். பிரீத்தியா? சித்தி 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 நாம யோகம். சித்தி சித்தி. சித்தி நாம யோகம். செவ்வாய் கேது. சனி சந்திரன். பவகரணம். முடக்கு சனி பகவான். வைநாசிகம் சூரியன். தசாபுக்தி சந்திர திசை சனி புக்தி. கிரகங்கள் சொல்லுங்க. லக்னம்? சார். கன்யா லக்னம். லக்ன புள்ளி உத்திரம். லக்னத்துக்கு 2ல செவ்வாய் சுக்கிரன். நட்சத்திரம்? செவ்வாய் சுவாதி, சுக்கிரன் சித்திரை. சுக்கிரன் சித்திரை, செவ்வாய் சுவாதி. லக்னத்துக்கு 3ல சூரியன் விசாகம். குரு புதன். புதன் கேட்டை, குரு புராணம். 4ல புதன் கேட்டை, குரு புராணம். ஐந்தில் ராகு புராணம். 8ல் சந்திரன் ரேவதி மேஷம். 10ல் சனி மிருக சீரிஷம் மிதுனம். 11ல் கேது புனர்பூசம். அவ்வளவுதான் சார். சரிங்க.
ஓகே. ஜாதகர் பிறந்தது 18/11/1972. பிறந்த நேரம் 2:15 காலை விடிகாலையில் மதுரையில் வந்து பிறந்திருக்காரு. இந்த தேதி நேரம் இந்த ஊரினுடைய அச்சாம்சம் ரேகாம்சத்தின்படி அவர் வந்து பிறந்தது வந்து வளர்பிறை துவாதசி திதி. துவாதசி திதி அப்படின்னாவே டக்குன்னு வந்து அந்த திதிக்கு வந்து துலாம் மற்றும் மகரம் இந்த 2 வீடுகள் சூன்யம் அடையும்னு சார்ட் வந்து பதிவு பண்ணியிருக்கு, டேபிள் கொடுத்துருக்கு. அப்போ அந்த 2 வீட்டுடைய ஓனர் துலாம் வீட்டினுடைய அதிபதி சுக்கிரன், அதே போல் மகர வீட்டினுடைய அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறது மைண்டில் வந்துடணும். அடுத்தது சித்தி நாமயோகம். சித்தி நாமயோகத்துக்கு செவ்வாய் யோகி, கேது வந்து அவயோகி. வளர்பிறை சித்தி நாமயோகங்கிறதுனால சனி உபயோகம், சந்திரன் வந்து உப அவயோகி. அதே நேரத்தில் இப்போ வந்து தேய்பிரை சித்தி நாமயோகமாக இருந்தால் என்னாகும் அப்படின்னா சுக்கிரன் வந்து உபயோகமாகவும் குரு பகவான் வந்து உபயோகமாகவும் வருவார், மாறி வரும் அந்த உபயோகம் மட்டும். அது டேபிள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்தது பவகரணம், கரணநாதன் வந்து செவ்வாய், முடக்கு சனி. இந்த முடக்கு எப்படி வருது அப்படின்னா சூரியன் இன்னும் நட்சத்திரத்திலிருந்து, சூரியன் இந்த ஜாதகத்தில் வந்து விசாகத்தில் இருக்கார். அப்போ விசாகத்துல இருந்து மூலம் நட்சத்திரம் வரை எண்ணணும். இப்போ வந்து விசாகம், அனுச, கேட்டை 3 நட்சத்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது என்ன பண்ணணும்னா பூராடத்துலேருந்து மீண்டும் எண்ணணும். பூராடம், உத்திராடம், திருவோணம். திருவோணம் தான் வந்து ஆன்சர் நமக்கு. திருவோணங்கிறது எந்த வீட்டில் வருதுன்னா இந்த மகர வீட்டில் வந்து வரும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீட்டு ஓனர், மகர வீட்டினுடைய ஓனர் சனி பகவானை வந்து முடக்கு அதிபதியாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து வைநாசிகம். வைநாசிகத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சந்திரன் நின்றதிலிருந்து, சந்திரன் நின்ற ரேவதி நட்சத்திரத்திலிருந்து 88 பாதங்கள் வந்து எண்ணணும். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். ஒரு நட்சத்திரத்தை 4 பகுதி வச்சிருப்பாங்க. எல்லா நட்சத்திரத்துக்கும் 4 பகுதியாக இருக்கு. அப்போ அதுல இருந்து 88 பாதங்கள் வந்து எண்ணணும். இதுலேயே 4 பாதம் இருக்கு. அதில் எந்த பாதத்தில் நிற்கிறான்னு தெரிஞ்சாதான் அந்த கணக்கு வந்து கரெக்டாக வரும். சந்திரன் ரேவதி என்ன பாதத்தில் நிற்கிறாங்க? சந்திரன் வந்து ரேவதி 1 நிற்குதா? 1 நின்னாதான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து வைநாசிகமாக வரும். ஏன்னா அவர் 1ஆம் பாதம், ரேவதி 1ஆம் பாதம் தான் சார். 1 கால்குலேஷன் வந்து உத்திராடத்தில் வந்து முடியும். உத்திராடம் 4ஆம் பாதத்தில் வந்து முடியும். கரெக்டாக ரேவதி 1 தான் அவங்க பிறந்திருக்கணும். அப்போ அந்த ரேவதி 1 இருந்து அப்படியே 88 பாதம் எண்ணிட்டே வந்தீங்கன்னா உத்திராடத்தினுடைய இங்கே இருக்கக்கூடிய மகர வீட்டில் இடம்பெறக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம் வந்து கால்குலேஷனில் வந்து முடியும். அப்போ அந்த உத்திராடம் நட்சத்திரம் யாருடையது? சூரியன். அதனால தான் அவரை வந்து வைநாசிகம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வைநாசிகத்தை வந்து ஒரு கிரகம் பாசிட்டிவாக நெகட்டிவாக என்பதற்கு இதை வந்து பயன்படுத்தக்கூடாது. அதை வச்சு நம்ம வந்து நோய் நொடிகளை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து விசாகத்தில் இருக்கார். அப்போ சூரியனுடைய காரக வியாதிகள்லாம் வரும்னு முடிவு பண்ணணும். அதாவது சூரியனுடைய காரக வியாதிகள் வந்து பித்தம், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள். இவருடைய வீடு வந்து சூரியனுடைய வீடு வந்து சிம்ம வீடுங்கிறதுனால இது வயிற்று பகுதியை வந்து குறிக்கிறதுனால வயிறு சார்ந்த உபாதைகள். அதே போல் சூரியன்னா வெளிச்சம், சூரிய வெப்பம் தானே இந்த உலகத்துக்கே ஒளியை தருது. அப்போ நமக்கு ஒளியை தருது இது கண் வழியாக தான். அந்த ஒளி இருந்தால் தான் நம்ம வந்து பார்வையை வந்து பார்க்க முடியும். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஒரு ஜாதகத்தில் வைநாசிகமாக வருதுன்னா அவங்களுக்கு கண் பார்வை குறைபாடு என்பது ஏற்படும். அப்போ அதெல்லாம் உறுதிப்படுத்திக்கலாம். விசாக நட்சத்திரத்தில் வந்து நின்றுட்டுருக்கார். நட்சத்திரத்துக்கு வந்து ஒவ்வொரு உடல் உறுப்புகள் வந்து இருக்குது. விசாகம்னா பெண்ணாக இருந்தால் கர்ப்பப்பை, ஆணாக இருந்தால் உயிரணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய விதைப்பை. இப்போ இதில் வந்து நோய் நொடிகள் என்பது ஏற்படும். புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படி எடுக்கணும். அதுக்கு தான் வந்து பயன்படுத்தணும் மொழிய. இதை வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த கிரகம் வந்து நல்லது பண்ணும் கெடுதல் பண்ணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து வரக்கூடாது. அடுத்தது வந்து இந்த கர்மாவில் வந்து ரிப்பீட் அடிக்குதா ஏதாவது கிரகங்கள் செக் பண்ணிக்கணும். சுக்கிரன் வேறு எதுக்கும் வந்து வரல. சனி பகவான் 2 இடத்துல வராரு, 3 இடத்துல வராரு. சனி வந்து திதி சூன்யம், அவரே வந்து உபயோகி, அவரே வந்து முடகதிபதி. அடுத்து வந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வராரு, அவர் யோகி, அவரே வந்து கரணநாதன். கேது சந்திரன் அவங்க வேற எதுவும் இடத்துல வரல. ரைட். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சமநிலை கிரகங்கள், நியூட்ரல் கிரகம் எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கேயுமே வரல. ஸோ அதனால் அவர் வந்து நியூட்ரல் கிரகமாக எடுத்துக்கோங்க.
அடுத்து சந்திரன் வந்து அவயோகமா வந்திருக்கு. புதன் வந்து எதுலையுமே வரல. செவ்வாய் வந்திருக்கு, புதன் வந்து எதிரையும் வரல. குரு பகவான் எதிரையும் வரல. சுக்கிரன் வந்திருக்காரு, சனி வந்திருக்கு, ராகு வந்திருக்கு, ராகு வந்து வரல, கேது வந்து வந்திருக்கு. அப்போ இந்த 4 கிரகங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நியூட்ரல் கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம டீட்டெயிலாக அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் சொல்லி கொடுத்தாங்க பொறுமையாக. உண்மையிலேயே நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து என்னன்னா, லக்னம் வந்து உத்திரத்தில் நிற்கிது. உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து நியூட்ரலாக இருக்கார். அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த லக்னம் வந்து நல்லது பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிடணும். இப்போ வந்து பார்வைகள், இயற்கை சுபர், இயற்கை பாவர், 3ஆம் இடதிபதி, 8ஆம் இடதிபதி, 3 இருக்கிறாரு, 8ல் மறைஞ்சு போயிருக்காரு. அடுத்தது வந்து பாதகாதிபதி, மாரகாதிபதி, புஷ்கராம்சத்தில் வந்து இருக்காரு, இந்து லக்னத்தில் வந்து நின்றுட்டு இருக்கு. இந்த கான்செப்ட்லாம் போகவே கூடாது. அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து வேலை பார்க்காது. நான் சொல்கிற ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா கிளியராக அஸ்ட்ராலஜியில் வந்து பலன்கள் வந்து எடுக்க முடியும் நம்மளால். அதை உணர்ந்தவர்கள் தான் அந்த மூத்த மாணவர்கள் தான். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகுப்பாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடுவாங்க. ரைட். இப்போ வந்து அடுத்தது வந்து சுக்கிரன் வந்து சித்திரை. சித்திரை என்பது யாருடைய நட்சத்திரம்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். யோகி மற்றும் கரணநாதன். யோகி கரணநாதனுடைய நட்சத்திரத்தில், உபயோக நட்சத்திரத்தில் யார் நின்றாலும் வந்து நற்பலன். அப்போ வந்து சுக்கிரன் நல்லது பண்ணுவார்னு முடிவு பண்ணிக்கணும். அடுத்து வேற யாரும் இருக்காங்களா, இங்கே மிருகசீரிசம், அதுவும் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம். ஸோ அதுலேயும் யார் நின்றாலும் நல்லதுன்னு முடிவு பண்ணிடணும். அடுத்து வந்து செவ்வாய் சுவாதியில் நின்றுட்டு இருக்காரு. சுவாதி என்பது ராவனுடைய நட்சத்திரம், நியூட்ரல் நட்சத்திரம். செவ்வாய் வந்து யோகி கரணநாதன். அப்போ யோகி உபயோகி கரணநாதன் அவங்க நின்று ஒரு இடத்துல வந்து கெடுதல் தரணும் அப்படின்னா அவயோகம் உபயோகம் இந்த 6 நட்சத்திரங்கள் நின்னா மட்டும் கெடுதல் தருவாங்க. மற்றபடி தீசூன்ய நட்சத்திரத்தில் நின்னாலும் நல்லது பண்ணிடுவாங்க. யோகம் உபயோகம் கர்ம நட்சத்திரத்தில் மாறி நின்னாலும் நல்லது நடக்கும். முருக நட்சத்திரத்தில் நின்னாலும் நல்லது பண்ணிடுவாங்க. நியூட்ரல் நட்சத்திரத்தில் நின்னாலும் நல்லது பண்ணுவாங்க. அப்போ இங்கே வந்து என்னென்னா செவ்வாய் வந்து யோகி, அவரே வந்து கரணநாதன், நியூட்ரல் நட்சத்திரம். ஸோ அதனால் அவர் வந்து நல்லவர், நல்ல பலனை தருவார்னு முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சூரியன் விசாகத்தில். விசாகம் என்பது நியூட்ரல் நட்சத்திரம். சூரியன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நியூட்ரல் கிரகம். நியூட்ரல் கிரகம் நியூட்ரல் நட்சத்திரம். சமநிலை கிரகம் சமநிலை நட்சத்திரம். இது வந்து எந்த பாதிப்பையும் தராது, நல்லது பண்ணிடும். அடுத்து வந்து புதன் வந்து கேட்டையில் இருக்காரு. அவர் அதே தான். ஆக்சுவலாக அவர் வந்து நியூட்ரல் கிரகம் நியூட்ரல் நட்சத்திரம். ஸோ அதனால் அவரையும் நல்லவரம் முடிவு பண்ணிக்கோங்க. குரு ராகு இருவரும் வந்து போராட்டத்தில் நின்றுட்டு இருக்காங்க. போராட்டம் என்பது இங்கே வந்து தீசூன்ய நட்சத்திரம். தீசூன்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு 3, 6, 8 பணம் தான் வருதான்னு பார்க்கணும். இங்கே என்ன நடக்குதுன்னா 4, 5 தான் வந்திருக்கு. அவர் விபரீத ராஜயோகம் தர வாய்ப்பு இல்லை. நிற்கிற கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மற்றும் ராகு. இது 2 பேரும் வந்து சமநிலை கிரகம். இந்த சமநிலை கிரகங்கள் வந்து தீசூன்ய நட்சத்திரத்தில் 3, 6, 8 பணம்லாம் மறையலைன்னா கெடுதல் பண்ணிடுவாங்க. சமநிலை கிரகம் அந்த மாதிரி இருந்தது உட்கார்ந்தது அப்படின்னா கெடுதல் பண்ணும். அவயோகம் உபாவயோகத்தில் உட்கார்ந்தாலும் கெடுதல் பண்ணும். முடக்க நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் கெடுதல் பண்ணும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா குரு ராகு இருவரும் தீசூன்ய நட்சத்திரத்தில் 3, 6, 8 பணம்லாம் மறையாத தன்மையில் வந்து இருக்கக்கூடிய தீசூன்ய நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ இருவருமே வந்து கெடுதல் தான் தருவாங்க. அடுத்தது சந்திரன் ரேவதி. சந்திரன் யார் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து உப அவயோகி. அவர் நிற்கிறது வந்து புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில் வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு அவயோகி உப அவயோகி இந்த இருவருமே வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னா யோகம் உபயோகம் காரணம் இந்த நட்சத்திரத்தில் நிற்கணும். அப்படி இல்லையா 3, 6, 8 பணம் மறைகிற விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய நட்சத்திரத்தில் வந்து அமரணும். இதை தவிர வேறு எங்கே இருந்தாலும் அவங்க வந்து கெடுதல்கள் தான் தருவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த அவயோகி எங்கே உட்காந்துருக்காருன்னா நியூட்ரல் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ வேலைக்காகாது, அது வந்து கெடுபலனை தான் தரும். அடுத்தது சனி ஏற்கனவே பார்த்துட்டோம். கேது வந்து புனர்பூசம். கேது வந்து இந்த ஜாதகத்தில் அவயோகி நிற்கிறது நியூட்ரல் நட்சத்திரம். இதே ரூல் தான், சந்திரனுக்கு என்ன ரூல் வந்ததோ அதே ரூல் தான் அங்கேயே வருது. ஸோ வந்து அவயோகி நியூட்ரல் நட்சத்திரத்தில் நின்றால் கெட்ட வந்து முடிவு பண்ணிக்கணும். ரைட். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. அதே போல் இந்த 3, 6, 8 12 எப்படி பார்க்கணும் அப்படின்னா ராசி கட்டத்தில் போய் பார்த்துடக்கூடாது. பாவ கட்டம்னு ஒரு கட்டம் இருக்குது, அதில் தான் பார்க்கணும். இப்போ வந்து இதே வந்து என்ன நடக்கும் அப்படின்னாக்க ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பாவத்தில் பூரண நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ உதாரணத்துக்கு குரு எடுத்துக்கோங்க, 4ஆம் பாவத்தில் பூரணத்தில் இருக்கார். ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி காட்டும், பாவ கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது 3 இருக்கிற மாதிரி காட்டும். ராசி கட்டத்தில் 4 இருக்கு,
தீசுனி நட்சத்திரத்துல நியூட்ரல் கிரகம் குரு பகவான் விபரீத ராஜயோகம் கிடைக்காது. அதே பாவகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகத்துல ராசியில 4ல காட்டும், பாவத்துல வந்து 3ல காட்டும். அப்ப என்ன நடக்கும்? அப்போ வந்து நியூட்ரல் கிரகம் 3ஆம் இடத்தில் மறைந்த தீசுனி நட்சத்திரத்தில் நின்று விபரீத ராஜயோகம் வந்தாலும் பலன் மாறி போயிடும். ராசி கட்டத்தில் எப்பொழுதும் பார்க்கக்கூடாது, பாவ கட்டத்தில் தான் பார்க்கணும். எல்லா சாஃப்ட்வேர்லையுமே வந்து எல்லா ஜாதகத்துலையுமே வந்து ராசி கட்டம்னு ஒன்று போட்டிருப்பாங்க, பாவ கட்டம்னு ஒன்று போட்டிருப்பாங்க, நவாம்சம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு பாவ கட்டத்தை தான் பயன்படுத்தணும். ஓகேவா? ஓகேங்கய்யா. ரைட். இப்போ அடுத்தது வந்து என்னன்னா தசாபுத்தி வகுப்புல வந்து நம்ம இருக்கோம். இப்போ இந்த ஜாதகருக்கு நடக்கிறது வந்து சந்திர தசை. சந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு? ஐயா நான் கிரிதர் பேசுறேங்க ஐயா. ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. சொல்லுங்க. இப்ப வந்து ஒரு கிரகம் நியூட்ரல் கிரகம் வந்து திரிசூனி அதிபதி நட்சத்திரத்துல இருந்ததுன்னா அது வந்து நெகட்டிவ்னு ஏன் சொல்றாங்க ஐயா? 6 8 12ல இல்லாம மத்த இடத்துல இருக்கும்போது நம்ம நெகட்டிவ்னு சொல்றோம் இல்லைங்க, அது ஏன்? இதுக்கெல்லாம் ஏன் அப்படின்னா என்ன காரணம் சொல்றது? அதுதான் வகுப்பினுடைய ரூலு. அது ஏன் அப்படின்னா அது தீசூனிய நட்சத்திரம், அது தீசூனியத்தினுடைய கெடுபொருளை வந்து வெளிப்படுத்தும். அதான் காரணம். எனக்கு சரியா கேட்கலைங்க ஐயா. திதிசூனிய நட்சத்திரத்துல திதிசூனியத்தினுடைய கெடுதல் தன்மை இருக்கும். சரிங்க ஐயா. அது வந்து 3ஆம் வீட்டு பலன்ல மறையலைன்னா அந்த கெடுபொருளை வந்து வெளிப்படுத்தும். சரிங்க ஐயா. ரைட். இப்போ வந்து அடுத்தது வந்து சந்திர தசை. தசை வந்து ஜாதகருக்கு சந்திர தசை நடந்துட்டு இருக்கு. சந்திரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப அவயோகி, கெடுபொருளை தரக்கூடிய நிலையில வந்து இருக்கார். எங்க இருக்காரு அவரு? லக்னத்துக்கு 8ஆம் பாவத்துல வந்து உட்காந்துருக்காரு. ரேவதி நட்சத்திரத்துல வந்து உட்காந்துருக்காரு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இப்போ வந்து தசை கெட்டு போச்சு அப்படின்னா தசை முழுவதும் கெட்டுதான் அர்த்தம் கிடையாது. உள்ளார வரக்கூடிய புத்திகளும் வந்து அதிகமாக கெட்டு போனால்தான் தசை வந்து அதிக கெடுபொருளை வந்து தரும். அதுதான் தசையினுடைய சுச்சங்கமே. இப்போ தசை வந்து கெட்டு போச்சு, ரைட்டு. சந்திர தசைக்கு அடுத்தது என்ன வரும்? என்ன புத்தி வரும்? முதல்ல வந்து சந்திர புத்தி வந்துடும். அடுத்தது என்ன புத்தி வரும்? செவ்வாய் புத்தி. அடுத்தது அடுத்து ராகு புத்தி. சொல்லுங்க லைனா, ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து அடுத்தது அடுத்துன்னு கேட்டால் தான் சொல்லுவீங்களோ? ராகு, குரு, சனி, புதன். எல்லாம் பேசி பேசி தொண்டையை வலிக்குது. இல்லை காலையில ஜாதகம் பார்க்குறோம், அவங்க கிளாஸ் எடுக்க வரோம். ஏன் லைனா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஸ்ரீதேவி சொல்லுப்பா. சொல்றேன் சார். சந்திர தசையில சந்திர புத்திக்கு அப்புறம் என்னென்ன புத்திகள் வரும்? என்ன சார்? சந்திர தசையில சந்திர புத்திக்கு அப்புறம் என்னென்ன புத்திகள் வரும்? சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் வரும் சார். செவ்வாய்க்கு அப்புறம் ராகு வரும். ராகுக்கு அப்புறம் குரு வரும் சார். குரு தசைக்கு அப்புறம் சனி தசை வரும் சார். சனி தசைக்கு அப்புறம் புதன் வரும். புதனுக்கு அப்புறம் கேது, கேதுக்கு அப்புறம் சுக்கிரன், சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன், மறுபடியும் சந்திரன் வந்துரும் சார். ரைட். வீணா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். சந்திர தசையில சந்திர புத்திக்கு அப்புறம் என்னென்ன புத்திகள் வரும்? செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன். அதோட முடிஞ்சிடும். ஆமா, ரைட், ஓகே. இப்ப சந்திர தசை வந்து சந்திர தசையில சந்திர புத்தி கெடுதலை தருது. அதுக்கப்புறம் என்ன புத்தி? செவ்வாய் சார். அது நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. சந்திரன் வந்து அவுட்டு, செவ்வாய் வந்து நல்லா இருக்காரு. அதுக்கப்புறம் யார் வராங்க? ராகு சார். ராகு அவுட்டு. அதுக்கப்புறம் யார் வராங்க? குரு அடுத்தது, அவரும் நெகட்டிவா இருக்கிறாரு. அடுத்தது சனி பாசிட்டிவா இருக்காரு. அது இப்ப நடைமுறையில் இருக்கிறது. ஆமா. அடுத்தது புதன், அவரு நியூட்ரலா இருக்கிறாரு, பாசிட்டிவ். நியூட்ரல். புதனுக்கு அப்புறம் யாரு? கேது வந்து இது அவயோகி, நெகட்டிவ். அடுத்தது சுக்கிரன் திரிசூன்யாதிபதி. சூரியன் வந்து என்ன சார்? சுக்கிரன் சித்திரையில பாசிட்டிவா தானே உட்கார்ந்திருக்காரு.
ஆமா சார், பாசிட்டிவ். சாரி சார், சாரி. ரைட். இப்போ வந்து சந்திர தசையில சந்திர புத்தி அவுட்டு, செவ்வாய் புத்தி நல்லா இருக்கு, ராகு குரு வந்து அவுட் ஆகுது, சனி நல்லா இருக்காங்க, புதன் நல்லா இருக்காங்க, கேது அவுட் ஆகுது, சுக்கிரன் வந்து நல்லா இருக்காங்க. இந்த இது என்ன பார்த்தீங்கன்னா ஆவரேஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 பேர் நல்லா இருக்காங்க, 5 பேர் கெட்டு போயிருக்காங்க. கரெக்டா இல்லையா? ஆமா சார். ஆமா சார். 4 பேர் நல்லா இருக்காங்க, 5 பேர் கெட்டு போயிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது என்ன கவனிக்கணும் அப்படின்னா நட்சத்திர மண்டலம் என்பது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கவனிக்கணும். நட்சத்திர மண்டலம்னா ஒன்றும் கிடையாது, மொத்தம் 27 நட்சத்திரம் டோட்டலா. இந்த 27 நட்சத்திரத்துல எத்தனை நட்சத்திரங்கள் வந்து நல்லா இருக்குன்னு கவனிக்கணும். 27 நட்சத்திரத்துல எத்தனை நட்சத்திரங்கள் இதுல நல்லா இருக்கு? சார். செவ்வாய் நட்சத்திரங்கள் பிரகசரம், சித்திரை, அவிட்டம். அப்புறம் சனி நட்சத்திரங்கள் புஷம், அனுஷம், உத்திரட்டாதி. இது நல்லா இருக்கு. ரைட். இப்போ வந்து செவ்வாய் யோகி அவரே கரணநாதனா வர்றதுனால இவருடைய 3 நட்சத்திரங்கள் டெஃபினட்டா வந்து நல்லது பண்ணிடும். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் எந்த கிரகம் வந்தாலும் நல்லது பண்ணிடும். சனி வந்து உபயோகமா வர்றதுனால அவரே முடக்கு தீசூன்யமா வர்றதுனால தீசூன்யமும் வேலை பார்க்காது, முடக்கும் வேலை பார்க்காது, உபயோகம் என்ற நற்பலனை தான் அது வந்து தரும். அப்போ அவருடைய நட்சத்திரங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி வந்து யோக பலனை கொடுத்துரும். மொத்தம் 6 நட்சத்திரங்கள் வந்து யோக பலனை தருது. அது போக வேற எக்ஸ்ட்ரா எதாவது கிடைச்சிருக்கா இல்லையா பாருங்க. அது போக வேற ஏதாவது நல்லது தருதா? நியூட்ரல் அது நல்லது. வேற யாரும் இல்லையா? குருஜி, சுக்கிரன் வந்து சித்திரையில இருந்து சித்திரை தான் கணக்கெடுத்தாச்சு கோவர்தனன், ஏங்க உளறீங்க? ஓகே குருஜி, அது சரி. நியூட்ரல் நட்சத்திரம் வரையா? நியூட்ரல் நட்சத்திரத்தெல்லாம் சேர்த்துக்க முடியாது. நியூட்ரல் நட்சத்திரத்துல வந்து செவ்வாய் சனி இருவரும் போகும்போது நற்பலன் கண்டிப்பா கிடைச்சிடும். அதே நேரத்தில் அவயோகம் கேது, சந்திரன், சுக்கிரன் இவங்கெல்லாம் போகும்போது கெடுபலன் நடக்கும். அதை வந்து நடுநிலையாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். எந்த கிரகம் போதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா நட்சத்திரம் கிடைச்சிருக்கா? சார், சோழராஜன் பஸ்ல போற பேசுறேன் சார். பரணி 8ஆம் இடத்துல வந்து பூரம் 12ல வருது சார். விபரீத ராஜயோகம். யாரு? பரணி 8ஆம் வீட்டுல வருது சார். இப்போ வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் கவனிச்சிங்க அப்படின்னா பரணிங்கிறது 8ஆம் இடத்துலையும் பூராடம் என்பது 12ஆம் பாவத்திலையும் வரும். இந்த நட்சத்திரம் தீசூனிய நட்சத்திரங்கிறதுனால 12ஆம் பாவத்தில் மறையிறதுனால இது நல்லது பண்ணிடும். பரணி வந்து 8ஆம் பாவத்தில் வந்திருக்கிறதுனால அது தீசூனிய நட்சத்திரங்களால நல்லது பண்ணும். கோச்சாரத்தில் எந்த கிரகம் வந்தாலும் நல்லது பண்ணும். அப்போ 6 + 2 8 நட்சத்திரம் ஆச்சா? ஆமா குருஜி. வேற ஏதாவது வேற ஏதாவது தராங்களா? இல்ல சார். இல்லை. செவ்வாய் என்ற யோகி கரணநாதன் சுவாதி என்ற நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் அவங்க வந்து நல்லா பண்ணும். கரெக்டா இல்லையா? இன்னொரு சார் சொல்லுங்க சார். இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க சார். சுவாதி என்பது நியூட்ரல் நட்சத்திரம். ஆனா அந்த இடத்துல வந்து யோகி கரணநாதன் செவ்வாய் வந்து உட்காந்து அந்த யோகத்தை வந்து சுவாதி கொடுத்துட்டு இருக்கிறான். ஓகே. அப்ப என்ன நடந்துச்சு? இப்ப மொத்தம் 9 நட்சத்திரம் பாசிட்டிவா மாறிடுச்சு. கரெக்டா இல்லையா? ஆமா குருஜி. 9 நட்சத்திரங்கள் யோக பலனை வந்து தராங்க. 27ல 9 தான் தருது. ஸோ 9 பேர் தராங்களே, பணத்தை யாராவது தருவாங்களா அதுல? இல்ல சார். பணத்தை யார் யார் தருவாங்க? இந்த 9 பேர்ல யார் யார் பணம் தருவாங்க? லக்னத்துல இருந்து 3ல இருக்கு சார். அதாவது
இந்த 9 நட்சத்திரங்களில் கோச்சார குரு பகவான் போகும்போது அதன் வழியாக அவங்களுக்கு பணம் கிடைச்சிடும். ஏன்னா குரு நியூட்ரலா இருந்தாலும் இந்த யோக நட்சத்திரம், உபயோக நட்சத்திரம், விபரீத ராஜயோகம் பெற்ற அந்த பரணி பூராட நட்சத்திரம், சுவாதிகள் வந்து செவ்வாய் கரணநாதன் யோகம் உட்கார்ந்ததுனால, யோகி இருவரும் வந்து உட்கார்ந்ததுனால அதுலேயும் கோச்சார குரு பகவான் போகும்போது பணத்தை கொடுத்துருவார். அது கிரகம் தருது. நட்சத்திரம் யாராவது தருவாங்களா? நட்சத்திரங்கள் தரணும் அப்படின்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி தான் கொடுத்தாகணும். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி யோக நட்சத்திரம், உபயோக நட்சத்திரம், கரண நட்சத்திரம் அல்லது தீசூனிய நட்சத்திரமாக வந்து லக்னத்துக்கு 3, 6, 8 பலன்களை மறைந்தால் மட்டுமே அது வந்து பணத்தை வந்து கொடுக்கும். புரிஞ்சுதா? இப்போ உதாரணத்துக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து யோக நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. இப்போ 9 கிரகத்துல யாரு இந்த இடத்துல கோச்சாரத்துல வந்தாலும் அதன் வழி அந்த பணத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா பணத்துக்கு உண்டான நட்சத்திரம் அது. இங்க விசாகமும் கொடுத்துட்டே இருக்கும், பூரட்டாதியும் கொடுத்துட்டே இருக்கும். 9 கிரகத்துல யார் வந்தாலும் கொடுக்கும். எப்படியோ ஒருத்தர் வந்துட்டே தானே சுத்திட்டே தானே இருப்பாங்க. தினகரம்னு ஒண்ணு சுத்துது, சந்திரன் 27 நாளைக்கு ஒரு வாட்டி, 9 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த நட்சத்திரம் வருவாரா வர மாட்டாரா? புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி வருவாரு சார். சந்திரன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நட்சத்திரம், மொத்தம் 27 நட்சத்திரம். ஒரு ரவுண்ட் அவர் வட்டம் அடிக்கிறதுக்கு 27 நட்சத்திரத்தையும் அமர்ந்து வெளியில வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 27 நாள். இதுக்கு 9ஆவது நாள் வருவாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த 9ஆவது நாள் இங்க வந்துருவாரு, அடுத்த 9ஆவது நாள் இங்க வந்துருவாரு. அடுத்தது வந்து மாத கிரகங்கள் புதன் இருக்கு, சுக்கிரன் இருக்கு, செவ்வாய் இருக்கு, சூரியன் இருக்கு. இவங்கெல்லாம் ஆவரேஜா 1.5 மாசத்துக்கு ஒரு ராசி. 1.5 மாசத்துக்கு ஒரு ராசினா இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு எவ்வளவு தூரம்? 1, 2 இருக்கு, 3 ராசி இடையில. அப்ப என்னன்னா இப்ப சூரியன் வந்து 4.5 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதிக்கு வந்துடுவார். புதனுக்கு அதே கணக்கு தான், சுக்கிரனுக்கு அதே கணக்கு தான், செவ்வாய்க்கு அதே கணக்கு தான். ஆனா ஒரே மாதிரி வர மாட்டாங்க. இப்ப சூரியன் வந்துட்டு வெளியில போறாரு அப்படின்னா பின்னாடியே ஒரு மாசத்துக்கு கழிச்சு செவ்வாய் வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்க புதன் சூரியன்ல இருந்து ஒரு 15 நாள் டிஃபரெண்ட்ல புதன் வந்துட்டு இருப்பாரு, சுக்கிரன் வந்துட்டு இருப்பாரு. அப்ப ஏதோ ஒரு கிரகம் வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி யோகம் உபயோகம் காரண நட்சத்திரமாக வந்துவிட்டால், திரிசூனிய நட்சத்திரமாக வந்து 3, 6, 8 15 மறைந்து விபரீத ராஜயோகம் தந்துவிட்டால் எந்த கிரகம் வந்தாலும் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பணம் கிடைச்சிட்டே இருக்கும். இது நட்சத்திரத்தால் கிடைக்கக்கூடிய பணம். ஆனா இந்த ஜாதகத்துல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி என்பது நியூட்ரலான நட்சத்திரமாக இருப்பதால் அது பணத்தை தர முடியாது. அது யார் வந்தா தரும்? யார் வந்தா தரும்னா செவ்வாய் வந்தா கொடுக்க முடியும், சனி வந்தா தர முடியும். வேற யார் வந்தாலும் வந்து பணம் கிடைக்காது. புரிஞ்சதா? அல்லது கோச்சார குரு பகவான், கோச்சார குரு பகவான் இந்த 9 நட்சத்திரங்களில் வரும்போது பணத்தை தருவான். கோச்சார குரு இப்ப வந்து மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டத்துல வந்தாலும் பணம் கிடைக்கும். பூசம் அனுசம் உத்திரட்டாதியில வந்தாலும் பணம் கிடைக்கும். விபரீத ராஜயோகம் பெற்ற பரணி போராட்டத்துல வந்தாலும் பணம் கிடைக்கும். இந்த சுவாதி வந்து பலமா இருக்கனால அதுல வந்தாலும் பணம் கிடைக்கும். ஆனா கிரகம் வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில வரும்போது செவ்வாய் சனி இந்த இருவர் வரும்போது மட்டும்தான் பணத்தை கொடுக்க முடியாது. இப்போ செவ்வாய் இந்த இடத்துல கோச்சாரத்துல வர்றதுன்னா யோகி கர்ணநாதன் புனர்பூசத்துல வரான். அப்போ அந்த யோகம் கர்ணத்தினுடைய யோகம் வந்து புனர்பூசத்துக்கும் கிடைச்சி இந்த செவ்வாயும் புனர்பூசமும் இணைந்து பணத்தை வந்து தரும். இப்போ அதுவே வந்து கேது வர்றாரு ஜாதகத்திலே இருக்காரு. இவருக்கு என்ன நினைக்கிறோம்? கேது அவயோகி, புனர்பூசம் நியூட்ரல். இந்த அவயோகத்தினால இதுவும் பாதிக்கப்பட்டு கேதுனுடைய காரணத்தில் பணத்தை வந்து இழப்பார் அவர். புரிஞ்சதா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சது சார். அப்ப ஒரு தசை புத்தி பலன்களை நம்ம வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னா கோச்சாரம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். 27 நட்சத்திரத்துல எத்தனை நட்சத்திரம் பலமா இருக்குன்னு செக் பண்ணணும். இதுவே வந்து இந்த இடத்துல வேற கிரகம் வந்திருந்தால், இது சனி ஓகே. இப்போ சப்போஸ் வந்து இங்க சனி ஓகே, இப்போ கர்ணநாதன் வந்து வேற கிரகம் வருது, ராகுவா வந்துட்டார்.
இப்போ என்ன நடக்கும்? இவர் 3 இவர் 3 இவர் 3 மொத்தம் 9. இவருனால 2 விபரீத ராஜயோகம் பெற்ற நட்சத்திரம் 11. அப்புறம் அது இல்லாமல் வந்து சுவாதி ஒன்று இருக்குது 12. இப்போ கவுண்டிங் ஏறுது இல்லை? ஆமா சார். அப்போ எப்பொழுதுமே வந்து யோகி உபயோகி யோகியே கர்ணநாதன் உபயோகி கர்ணநாதன் அப்படிலாம் வரக்கூடாது. அப்படி வந்தாக்கா அது வந்து நமக்கு வந்து நஷ்ட கணக்கு, நம்மளுடைய யோகம் கம்மியாகி போயிடும். அப்படி வந்து நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, அதுக்கு காரணம் வேற. எல்லா கிரகமும் நல்லா பலமாக உட்காந்துருக்கும், அது வேற கணக்கு. முதல்ல அந்த மாதிரி வர்றது வந்து ஒரு மைனஸ், ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துடலாம். தசாபுத்தி பலன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா சந்திர தசை. சந்திர தசையில சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, அடுத்தது வந்து கேது புத்தி, அப்புறம் வந்து சுக்கிர புத்தி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 புத்திகள் தான் நல்லா இருக்கு, 5 புத்திகள் வந்து ஊதிச்சு. அடுத்தது என்ன பண்ணோம்னா 27 நட்சத்திரத்தில் எத்தனை நட்சத்திரம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 9 நட்சத்திரங்கள் நல்லா இருக்கு, 18 நட்சத்திரங்கள் வந்து யோகத்தை வந்து கொடுக்கல. இந்த 9 நட்சத்திரமும் யார் யாருடையது அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கு 3 நட்சத்திரம் வருது, சனிக்கு ஒரு 3 நட்சத்திரம் வருது, சுக்கிரனுக்கு 2 வருது, ராகுக்கு 1 வருது. இதுக்கு உள்ளார வந்து குருனுடைய நட்சத்திரம் வந்து ரொம்ப நல்லது. யோக பலனை தரக்கூடிய நிலையில புனர்பூசம் விசாகம் புரட்டாதி வந்துருச்சுன்னா தப்பிச்சுக்கலாம் நம்ம. அப்படி வரல. சரி, இந்த 9 நட்சத்திரத்துல வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 9 நட்சத்திரத்தில் கோச்சார குரு பகவான் வரும்போது மட்டுமே அவருக்கு பணம் கிடைக்கும். மீதி இடத்துலாம் பணத்தை வந்து தரமாட்டார் அவரு. ஏன்னா அவருக்கு பணத்தை தரக்கூடிய அதிகாரம் இல்லை. அப்போ தசையில வந்து 4 புத்திகள் நல்லா இருக்கு. குரு பகவான் பணத்தை தரக்கூடிய கிரகம் 27 நட்சத்திரத்தை 9ல தராரு, 18ல வந்து ஃபெயிலியர் ஆயிரு. இப்போ இதை வச்சுட்டு தான் அவர் வந்து தசையை வந்து கடத்தி ஆகணும். அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தாக்க சந்திர தசை கடுமையான பாதிப்பை தரும். அவருக்கு தேவையான பண வரவு என்பது இருக்காது. முதல்ல வந்து பண வரவு இருக்காது. இப்படிதான் பலன் எடுக்கும். புரிஞ்சதா? புரியுது. இப்ப இதுவே வந்து சந்திர தசை சந்திர புத்தி. சந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம். சந்திரன் நின்றது ரேவதியில. இந்த 4 இடங்கள் வந்து அவருடைய கண்ட்ரோல் இருக்கு, சந்திரனுடைய கண்ட்ரோல். தசாநாதனுக்கு சொந்த ரிலேட்டட் இவங்கெல்லாம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், சந்திரன் நின்ற ரேவதி. இதுல கோச்சார குரு வராருன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும் அப்படின்னா பணத்தை பிடுங்கும், நஷ்டத்தை வந்து உருவாக்கும். சந்திரன், ரேவதி, குரு அங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாயார் வழியில், உணவு வழியில், உடை வழியில், கல்வி வழியில், கம்யூனிகேஷன் வழியில், ரேவதிக்கு உண்டான காலம் இதெல்லாம். இதன் வழியில் பணத்தை வந்து இழப்பார். இப்போ ரோகிணிக்கு வருது. ரோகிணியில குரு பகவான் வரும்போது என்ன பண்ணுவோம்? ரோகிணியினுடைய காரகத்தின் வழியாக ஜாதகர் வந்து பணத்தை வந்து இழப்பார். ரோகிணிக்குன்னு என்ன காரகம்? சந்திரனுடைய காரகத்தை அப்படியே தூக்கி போட்டு வேண்டிதான். அப்படி ரொம்ப விரிவாக வேணும் அப்படின்னா நட்சத்திரக்காரங்கன்னு ஒரு டாபிக் நடத்திருப்பேன், அதெல்லாம் எடுத்து நீங்கள் சேர்த்திக்கலாம். அப்படியே அஸ்தம் வருது குரு பகவான், அங்கேயும் பணத்தை கொடுப்பார். சந்திர தசையில சந்திர புத்தி எவ்வளவு காலகட்டங்கள்? சந்திர தசை மொத்தம் வந்து 10 வருஷம். ஆவரேஜா எவ்வளவு வருடம் கிடைக்கும்? ஒரு வருஷம் கிடைக்குமா? வருங்க சார். 10 மாசம் தான் சார் வரும். இல்ல ஆவரேஜா சொல்றேன். சரி, 8 மாசம். 8 மாசத்துக்குள்ளார குரு பகவான் என்ன பண்ணுவாரு? நல்ல டிராவல் அவர் வந்து பண்ணிட்டு இருந்தா 2 நட்சத்திரம் போவார். வக்ரமா இருந்தா 1 நட்சத்திரம் அல்லது வந்து 2 நட்சத்திரம் அதுவும் பாஸ் ஆயிடும். அதிசாரமாக இருந்தால் அவர் 8 மாதத்துல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4 நட்சத்திரம் 5 நட்சத்திரம் வரை போற வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கோச்சார குரு பகவான் வந்து மிருகசீரிஷத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் வரை வருவார். அதிசாரத்திலே வந்தா கூட சந்திர தசையில, சந்திர புத்தியில அப்படி வரும்போது, இப்ப இதுவே வந்து ரோகிணியில வந்து குரு வந்து டிராவல் பண்ணும்போது அவருக்கு வந்து சந்திர தசையில சந்திர புத்தி நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சந்திர புத்தி என்ன பண்ணும்? பெரிய ஒரு ஆப்பா வச்சிடும். பணத்தை வந்து பண நஷ்டத்தை வந்து அங்க வந்து உருவாக்கிடும்.
ஓகே தானே? சந்திர தசையில சந்திர புத்திக்கு அடுத்தது என்ன புத்தி? செவ்வாய் புத்தி. இப்ப ஜாதகருக்கு லைவ்ல வந்து செவ்வாய் புத்தி இருந்தால், இப்ப இன்னைக்கு இருந்தால், செவ்வாய் வந்து மிருகசீரிஷத்துல குரு வந்து மிருகசீரிஷத்துல போயிட்டு இருக்காரு. பணத்துக்கு உண்டான கிரகம் யோகம் கரண நட்சத்திரமான மிருகசீரிஷத்துல போயிட்டு இருக்காரு. அப்ப என்ன நடக்கும்? பணம் இப்ப வந்து ஜாதகருக்கு கிடைக்கும். ஆனா செவ்வாய் புத்தி இருக்கணும். செவ்வாய் புத்தி இல்லாமல் வேற ஏதாவது செவ்வாயை விட்டுட்டு மீதி கிரகம் 8 கிரகம் இருக்கு. 8 கிரகத்தினுடைய புத்திகள் வந்து நடைமுறையில் இருந்தால் குரு வந்து மிருகசீரிஷத்தில் போறதுனால எந்த நன்மையும் கிடையாது. எப்பொழுதுமே ஒரு கிரகம் வந்து பலனை தரணும்னா ஒன்று தசாவுடன் புத்தியுடன் ஒரு தொடர்பு வந்து இருக்கணும். அதுக்கு இருந்தால் மட்டும்தான் அது வந்து செயல்படும். இல்லைன்னா டம்மியாக தான் போயிட்டு இருக்கும். புரிஞ்சதா? அப்போ ஒரு தசை அதுல என்னென்ன புத்திகளை ஜாதகர்கள் சந்திக்கிறாங்க, அடுத்தது வந்து புத்திகளுடைய கால அளவு என்ன, அந்த கால அளவுக்குள் வந்து பணத்துக்கு உண்டான நட்சத்திரமான புனம் பூசம் விசாகம் புரட்டாதி பணத்துக்கு உண்டான கிரகமான குரு பகவான் இவர் என்ன கேம் விளையாடுறாரு, அதை கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா இந்த தசை உங்களுக்கு நல்ல தசை, இந்த புத்தி நல்ல புத்தி, இந்த புத்தி கெட்ட புத்தி அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாருக்கும் புரிஞ்சதா புரியலையா? புரியுது. கடைசியில் எல்லாம் எங்க வந்து முடியும்னா குரு பகவான்டையும் புனப்பூசம் விசாகம் புரட்டாதியில தான் வந்து முடியும். அதே போல குரு பகவானுக்கு மேலும் ஒரு தொடர்பு உண்டு. வளர்பிறை என்றால் அவர் நின்னதுல இருந்து முன்னோக்கி 6 நட்சத்திரம், தேய்பிரையாக இருந்தால் பின்னோக்கி 6 நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்குவார். இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல மிருகசீரிஷத்துல போயிட்டு இருக்காரு. 6 நட்சத்திரம் என்னங்கன்னா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். 6 வந்துச்சா? ஆமா சார். அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த வீட்டுல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்துக்கும் இந்த மிருகசீரிஷத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் ஒரு தொடர்பு வந்துடும். வளர்பிறைக்கு தேய்பிறைக்கா இருந்தா அப்படியே வந்து இங்க இருந்து ரேவதிக்கு ஒரு தொடர்பு வரும். ரேவதி தான் பின்னோக்கி 6 நட்சத்திரம். அப்போ குரு நின்ற இடம் அல்லது அந்த 6வது நட்சத்திரத்துல ஒரு யோகம் இருந்தால் அந்த டிராவல் வந்து ஜாதகருக்கு நிச்சயமா நல்லா இருக்கும். அல்லது நின்ற இடம் தொட்ட இடம் ஏதோ ஒண்ணு நல்லா இருந்தா கூட நல்லா இருக்கும். ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாதகருடைய குழப்பம் வந்து திண்டாட்டம் தான். ஆனால் இந்த குரு பகவான் வந்து நின்ற இடம் தொட்ட இடம் இந்த 2 நட்சத்திரங்கள்ல வந்து ஏதோ ஒண்ணு தசைநாதனாவோ புத்திநாதனாவோ வரணும். அப்பதான் அது ஆக்டிவேட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. இது ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய உச்சநிலை சுட்சமே அதுதான். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சந்திர தசை, இவர் மிருகசீரிஷத்துல இருக்காரு, மகத்தை வந்து தொடராரு. சந்திரன் ரேவதியில உட்காந்துருக்கான், இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, வளர்பிறைங்கனால சம்பந்தம் இல்லை நமக்கு. கரெக்டு தானே? ஆமா குருஜி. இப்ப சந்திர தசையில சந்திர புத்தின்னு வச்சுக்கோ. சந்திர தசையில சந்திர புத்தி இந்த மிருகசீரிஷம் யோகம் உபயோகம் கரண நட்சத்திரம், அதாவது யோக நட்சத்திரம் கரண நட்சத்திரம், அது குரு போறாரு. இவரால் பணத்தை கொடுத்துட முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த நட்சத்திரம் வந்து தசாநாதன் புத்திநாதனாக வரவில்லை. இதில் நிற்கக்கூடிய கிரகமும் தசாநாதனாக புத்திநாதனாக வரவில்லை. இவர் போய் தொட்ட மகா நட்சத்திரமும் தசாநாதனாக புத்திநாதனாக வரவில்லை. அதனால அவரால் வந்து தர முடியாது. ஆனால் கோச்சார சந்திரன் அப்படியே சுத்திட்டு வந்து இங்க மிருகசீரிஷம் வருவா இல்லையா, வரும்போது இப்ப தசாவுக்கும் குருவுக்கும் சம்பந்தம் வந்துருச்சா இல்லையா?
தசாநாதன் சந்திரன் வந்து கோச்சாரத்துல மிருகசீரிசம் வராது. இங்க ஏற்கனவே குரு பகவான் நின்றுட்டு இருக்காரு. மிருகசீரிசம் வந்து யோக நட்சத்திரம், கரண நட்சத்திரம். இப்ப தசைக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் தொடர்பு வந்ததா இல்லையா? ஏன் வந்துச்சு? சந்திரன் தசாநாதன் இங்க வந்ததுனால அந்த தொடர்பு கிடைச்சிச்சு. அப்ப சந்திரன் இங்க வரும்போதெல்லாம் இங்க இல்ல, இந்த மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இங்க வரும்போதெல்லாம் இந்த குருவுக்கு வந்து தசாநாதனுடைய தொடர்பு வரும். அதே போல மகம், மூலம், அஸ்வினி இந்த 3 நட்சத்திரங்களில் சந்திரன் வரும்போதும் தசாநாதனுக்கு ஒரு தொடர்பு வந்துடும். சாரி, குருவுக்கு வந்து ஒரு தொடர்பு வந்துடும். அப்ப நீங்க எழுதி வச்சுக்கோங்க, சந்திர தசை, சந்திர புத்தி, இந்த மாதிரி குரு பகவான் வந்து பலனை தரக்கூடிய நிலையில் வந்து இருக்காரு, யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருக்காரு. ஆனால் தசாநாதன் தொடர்பு வரல, புத்திநாதனுடைய தொடர்பு வரல அப்படின்னா அவங்க வரும்போது கிடைக்கும். இப்போ சந்திரன் வந்து என்ன பண்றாரு, மாசத்துக்கு மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் 3 வாட்டி அதை தொட்டுருவாரு. மகம், மூலம், அஸ்வினி வந்து 3 நாளைக்கு தருவாரு. அப்ப மாசத்துல 6 நாளைக்கு இந்த குரு மிருகசீரிசத்தில் நின்று அந்த யோக பலனை வந்து தூக்கி கொடுத்துருவாங்க. இது தசைக்கு உண்டான கணக்கு. இப்ப சந்திர தசை, சந்திர தசை நடந்துட்டு இருக்கு, ரைட்டு. சந்திர தசை நடந்துட்டு இருக்கு. சந்திர தசையில சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு. சந்திரன் 6 முறை வந்து 27 நாள்ல வந்து அதை வந்து தொடுறான். குரு மிருகசீரிசத்துல இருக்க குரு வந்து தொடுறான். சுக்கிரன் இன்னைக்கு கோச்சார சுக்கிரன் எங்க இருக்கான்? புரட்டாதியில் நின்றுட்டு இருக்காங்க. சரி, அப்ப புரட்டாதியில் நிற்கக்கூடிய குருவுக்கும் சுக்கிரனுக்கும் மிருகசீரிசத்தில், அதாவது மிருகசீரிசத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் புரட்டாதியில் நிற்கக்கூடிய சுக்கிரனுக்கும் தொடர்பு இருக்கா? இல்ல. இருக்கா இல்லையா? இல்ல குருஜி, இல்ல. இப்ப தொடர்பு வரணும்னா ஒண்ணு மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டத்துல அந்த கிரகம் வரணும், தசாநாதனும் புத்திநாதனும். அல்லது மகம், மூலம், அஸ்வினியில வந்து அந்த தசாநாதன் புத்திநாதன் வரணும். அப்பதான் அது தொடர்பு கிடைக்கும் அவங்களுக்கு. குருவுக்கு அப்பதான் தொடர்பு கிடைக்கும். அப்பதான் அவரால் பணத்தை தர முடியும். சுக்கிரம் புத்திக்கு உண்டான கிரகம் வந்து புரட்டாதியில போயிட்டு இருக்கு. இந்த குருவால பணம் கிடைக்காது. அந்த புரட்டாதிங்கிற ஒரு பணம் இருக்கு இல்லையா, புரட்டாதிங்கிற ஒரு பணம் இருக்கு இல்லையா, அது போறது யாரு? போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் திரிசூனி அதிபதி. அது ஒரு நியூட்ரல் நட்சத்திரம். எங்க போயிட்டு இருக்கு? லக்னத்துக்கு 6ஆம் பாவத்துல போயிட்டு இருக்குது. அது பணத்தை தருமா தராதா? தரம் குருஜி. அப்ப அவரு திரிசூனி அதிபதி 6ஆம் இடத்துல மறைகிறாரு. நியூட்ரல் நட்சத்திரம் புரட்டாதி நிற்கிறாரு. புரட்டாதி என்பது குருனுடைய நட்சத்திரம். புரட்டாதி பணத்தை தரக்கூடிய நட்சத்திரம். அதுல போறது அவர் அங்க கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப இந்த பாயிண்ட கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல நமக்கு பண இழப்பு ஏற்படுது, எந்த இடத்துல பணம் வந்து வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்க பண இழப்பு வருதோ அந்த காரகத்தை வந்து நம்ம செய்யாம தவிர்க்கணும். எந்த இடத்துல பணம் நமக்கு கிடைக்குதோ அந்த இடத்த சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான மந்திரங்கள், அதுக்குண்டான வழிபாடுகள், அதுக்குண்டான உணவுகள், அதுக்குண்டான தலைவிரிச்சம், இதையெல்லாம் நம்ம வந்து தொடும்போது என்ன ஆகும், அந்த யோகம் வந்து மல்டிபிளா நமக்கு வந்து கிடைக்கும். இதுவே சுக்கிரன் வந்து புரட்டாதியில் போறது நல்லது. அப்ப இவர் என்ன பண்ணணும், மாம்பழம் வந்து அடிக்கடி எடுத்துக்கணும். மாம்பழம், மாம்பழச்சாறு அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த யோகம் வந்து ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகி அவருக்கு வந்து பணம் கிடைக்கும். தசா புத்தி கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப துல்லியமானது. இது டக்குன்னு ஒரு வகுப்பு இன்னைக்கு புரிஞ்சிருக்காது யாருக்குமே சரியா. மறுபடியும் இன்னும் 4-5 நாளைக்கு இதே தான் பார்க்க போறோம். நம்ம இதே தான் நடத்த போறோம். நம்ம இதே கிடையாது, இன்னும் நிறைய தகவல் இருக்கு. ஆனா வந்து ரொம்ப நுட்பமானது. சரியா புரிஞ்சுக்கணும். சரியா புரிஞ்சுக்கலன்னா போட்டு விட்டுருவோம் நம்ம. தெரியுதா? ஓகே குருஜி. தண்ணியா மோட்டர் யார் போடுறது? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்ரீதேவி, பீனா,
ரவி முனுசாமி சார் புரிஞ்சுது சார், கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது சார். ரெக்கார்டிங் ஒரு வாட்டி கேட்டு பார்க்கணும் 2-3 தடவை. மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சார். ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு தசை எடுத்தீங்கன்னா அதுல எத்தனை புத்திகள் நல்லா இருக்குன்னு கவுண்டிங் எடுக்கணும். ரெண்டாவது 27 நட்சத்திரத்துல எத்தனை நட்சத்திரம் நல்லா இருக்குன்னு கவுண்டிங் எடுக்கணும். அந்த நல்லா இருக்க நட்சத்திரத்துல குருவோடைய நட்சத்திரம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். குருவோடைய நட்சத்திரம் அது உள்ளார வந்துருச்சுன்னா தப்பிச்சுக்குவாங்க. கண்டிப்பா அவங்க அந்த தசையில வந்து நல்லா தப்பிச்சுக்குவாங்க. சப்போஸ் குருவுடைய நட்சத்திரம் வரலை அப்படின்னால் அடுத்த பாயிண்ட் இவருக்கு எப்பப்பெல்லாம் பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து கால்குலேஷன் போடணும். குரு எங்கெங்கெல்லாம் போகும்போது பணத்தை தருவாரு, அப்படிங்கிற கால்குலேஷனை வந்து நம்ம வந்து எடுக்கணும். இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து சரியான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது பணத்தை தரக்கூடிய நிலையில் குரு பகவான் வந்து விட்டாலும் அவனுக்கு தசாநாதன் புத்திநாதனுடைய தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். வளர்பின்னா முன்னோக்கி 6, தேய்பின்னா பின்னோக்கி 6 நட்சத்திரங்கள் எடுத்து அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். எப்போ தசாநாதனுடைய தொடர்பு வருது, புத்திநாதனுடைய தொடர்பு வருது. இப்போ குரு தசை அல்லது குரு புத்தி தொடர்பு வரணுமா? தேவையில்லையே. குரு தசை 16 வருஷம். ஒரு ஜாதகத்தில் குரு வந்து யோகி, 16 வருடங்கள் தசை வந்துருச்சு. அவருக்கு ஏதாவது தசாநாதன் தொடர்பு தேவைப்படுதா? அவரே தசாநாதன், எங்கே போனாலும் அவர் தான் தசாநாதன். கரெக்டா இல்லையா? ஆமா சார். ஆமா குருஜி. இப்போ 27 நட்சத்திரத்துல அவயோகம் உபவயோகம் இந்த 6 நட்சத்திரத்தை தவிர மீதி 21 நட்சத்திரத்துல அவரால் பணத்தை கொடுக்க முடியும். ஒரு யோகி குருவாக வந்துவிட்டால், உபயோகி குருவாக வந்துவிட்டால், கரணநாதன் குருவாக வந்துவிட்டால், இந்த 6 நட்சத்திரங்களை தவிர மீதி 21 நட்சத்திரத்துல அவர் வந்து எங்க போனாலும் பணத்தை தர முடியும். ஆனால் அவர் வந்து தசாநாதனாக புத்திநாதனாக இருக்க வேண்டும். அதான் மிக சிறந்த ஜாதகம். எனக்கு யோகி சார், எனக்கு உபயோகி சார், எனக்கு கரணநாதன் சார், ஓகே தான் சார். அவருக்கு தசாநாதன் புத்திநாதன்ற ரோல் வரணும். தசையினுடைய ரோல்ல வந்துச்சுன்னா சம 16 வருஷம் கொட்டு கொட்டுன்னு ஓடிட்டு இருக்கும். பிறந்தா அப்படி பிறக்கணும். உங்களுக்கு பையனோ பொண்ணோ இருந்தா அப்படி ஒரு ஜாதகம் பிடிச்சி கல்யாணம் பண்ணுவீங்க. அதுக்கு தானே இப்ப வந்து கத்துட்டு இருக்கீங்க. ஆமா சார். உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடும். ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு யோகமான மருமகனோ மருமகளோ வந்து விட்டால் பின்னாடி நீங்க வந்து உங்களை சார்ந்து எத்தனை பேர் வேணாலும் கஷ்டத்துல இருக்கலாம். அந்த ஒரு பொண்ணு போதும், ஒரு பையன் போதும் உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்றது. புரிஞ்சுதா நாராயணன் சார்? புரிஞ்சதா சார்? ஆக்சுவலா எனக்கு குருதசை நடக்கும் சார். இப்போ குரு வந்து நியூட்ரல் கிரகம், பட் வந்து அவயோக நட்சத்திரம் இருக்குது. குரு தசையில குரு புக்தி நிறைய பணம் செலவாச்சு சார். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? இல்ல சார், நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளா சொன்னேன் சார். குரு யோகியாக உபயோகியாக கரணநாதனாக வந்து விட்டால் அந்த தசை மட்டும் அவருக்கு வந்து சரியான வாலிப வயதில் அல்லது சம்பாதிக்கக்கூடிய வயசுல வந்துருச்சுனாக்க அதுதான் மிக சிறந்த ஜாதகம். இதுலயே நம்பர் 1. ஆமா சார், எனக்கு அது மாதிரி வரல, பட் எனக்கு வந்து செலவாச்சு சொல்றேன். வராததை ஏன் பேசிக்கிட்டு, வந்தது நான் சொன்னது புரிஞ்சிருச்சானா நீங்க ஒரு பிட்ட போட்டு அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாம போயிடும். புரிஞ்சு சார், பட் நான் கூட அந்த எக்ஸ்பிளைன் சொன்னாங்க எங்களுக்கு கொஞ்சம் புரியட்டு தான் சொன்னேன் சார். நீங்க அப்படி சொல்லும் போது மற்றவங்களுக்கு வந்து புரிஞ்சதும் புரியாம போயிடும். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். ஒரு ஆசிரியருக்கு தெரியும் பாடம் நடத்தும் போது எப்படி சொல்லி கொடுத்தா எப்படி மாணவர்களுக்கு புரியும். நீங்க இடையில ஏதாவது தேவையில்லாத சொல்லும் போது கண்டிப்பா குழம்பு போயிடும். உடனே நான் சொல்ற பாயிண்ட் விட்டு உங்க பாயிண்ட் ஜம்ப் அடிக்குவோம் எல்லாம் மைண்டும். குரு நியூட்ரல், அவருக்கு வந்து இப்படி இருந்துச்சு, பணத்தை தரலான்னாரு, எல்லாம் இதை கோட்டை விட்டு அங்கே வந்துடுவோம். இது நான் என்ன விஷயம் சொல்ல வரேனோ அதை கோட்டை விட்டுருவோம், அதை மிஸ் பண்ணிடுவோம். சரிதானே? எப்பொழுதுமே நம்ம ஒரு சிந்தனையில கொண்டு போயிட்டு இருக்கோம். வேற ஒருத்தர் ஒன்று சொல்லும் போது அதை விட்டுட்டு அந்த சிந்தனை என்னாவும் அங்கே ஜம்ப் அடிக்கும். ஜம்ப் அடிக்கும் போது என்னாவும் நான் சொன்னதை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க.
அப்படி வந்து கேட்டதுக்கு பதில். குரு யோகி, குரு உபயோகி, குரு கருணநாதன். அவருடைய தசை 16 வருடம். கரெக்டாக வந்து ஒரு 20 வயசுல ஸ்டார்ட் ஆகுது, 25 வயசுல ஸ்டார்ட் ஆகுது, அல்லது 30ல் வரட்டும், 35ல் கூட வரட்டும், 40ல் கூட வரட்டுங்க. என்ன கெட்டு போச்சு? வெல் செட்டில்டு. அது எவ்வளோ மோசமான ஜாதகமாக இருந்துச்சு. அதுதான் நம்பர் 1 ஜாதகம் இந்த உலகத்திலே. அந்த குரு தசை 16 வருடம் வந்து 20 வயசுக்கு மேலே ஒரு 60 வயசுக்கு உள்ளார அந்த 16 வருஷத்தை அவங்க அனுபவிக்கணும். புரிஞ்சதா? புரிஞ்சுது. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த வீடியோ வந்து இன்னைக்கு போட்டு விடுவாங்க, இன்னைக்கு நாளைக்கு போட்டு விடுவாங்க. நல்லா பொறுமையா நிதானமா யோசனை பண்ணி எல்லா குறிப்புகள்லாம் எடுத்துட்டு மீண்டும் வந்து நாளைக்கு வாங்க. சார் இமெயில் அட்ரஸ் சஞ்சீவ் கேட்டாங்க சார் எல்லாத்துக்கும். ஆமா, எல்லாரும் அனுப்பல சார். இண்டிவிஜுவலா தான் அனுப்பாதீங்க. இண்டிவிஜுவலா அனுப்பல நான் எந்த வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன். நான் ஓபன் பண்ண இல்ல சார், குரூப்ல தான் கொஞ்சம் பேர் போட்டுருக்காங்க, கொஞ்சம் பேர் போடல சார். ஜிமெயில் ஐடி அனுப்புறதுனாலும் குரூப்ல போடணும். ஒரே இடத்துல எல்லாமே இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். நிறைய இண்டிவிஜுவலா எனக்கு நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. அதை நான் எப்படி ஒவ்வொன்றா தேடி தேடி எடுத்து என்ன பண்ண முடியும்? அதனால ஒரே குரூப்ல எல்லாருமே இந்த குரூப்ல போடுங்க. சரிதானே? ஓகே ரைட். வேற யாருக்காவது சந்தேகம் இருக்கா? வகுப்பு முடியாது. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். டவுட் எதுவும் இல்லைங்க ஐயா. இல்ல சார். வகுப்பு எப்படி இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இல்லை ஏதாவது போர் அடிக்குதா? இருக்காது. சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. சூப்பர். இப்ப சார் அக்யூரேட்டா ஏன் நடக்குதுன்னு புரியுது சார். ஆமா, அதாவது நான் தசாபுத்தி மட்டும் நடத்தல, சரியான கால நிர்ணயத்தையும் உங்களுக்கு கற்று தரலாம். இந்த கிரகம் இப்படி இந்த காலகட்டத்தில் தான் அது ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லி தரணும். சரியா? சரி, ஓகே. ஆமா குருஜி. அப்பாயின்மெண்ட் மிகவும் சிறப்பா இருந்தது குருஜி. தேங்க்யூ வெரி மச் குருஜி. ஓகே ஓகே, எனக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதனால நீங்க வகுப்பு முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்ப்போம். நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி சார். வணக்கம். நன்றி ஐயா. சரிங்க. நன்றி ஐயா. ஓகே ஓகே. ஐயா நன்றி, வணக்கம் ஐயா. நல்லதுங்க. ஓகே ஓகே.